வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சிங்மிங் இருக்கான்ல, இந்த டேங்க் கிளானோட பேட்ரியா கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். அது இதுக்கு அது இதுன்னு சொல்லி எல்லா காசையும் வாங்கியிருப்பான். ஸோ வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னமும் எங்களுக்கு யுனான் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிதாங்க அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருப்பான். ஸோ இப்படிலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப இந்த டேங்க் கிளானோட பேட்ரியாக் நம்ம சிங்மிங் கிட்ட ஒரு ஃபேவர் கேட்பாரு. அது என்னன்னா, இந்த டேங்க் கிளான்லயே கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னு ஒருத்தவனுங்க இருக்கானுங்களாம். அவனுங்க யாருக்கும் இந்த மவுண்ட் வாசெக்டை சுத்தமா பிடிக்கல. இப்படி ஒரு செக்டி கிட்ட போயிட்டு நம்ம நட்புறவு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கானுங்க. அந்த காரணத்துக்காக அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சிங்மிங்கு ஒரே ஒரு சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சண்டை யாரு கூடனா, இந்த கவுன்சில் ஆஃப் எல்டரோட லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு, டாங் வே. இவரோட பேரனான டாங் ஹாக் கூட சண்டை போடணும். ஸோ இந்த சண்டையை தான் போன சாப்டர்ஸ்ல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம சிங்மிங் சண்டை போட வராம சண்டை போட வந்தது என்னமோ சியோல் தான். இப்ப இந்த சியோல் கூட தான் சண்டை போடணுமா அப்படின்னு இந்த டாங் ஹாக் பேசிக்கிட்டு இருப்பான்ல, இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சியோல் வந்துட்டு இந்த டாங் ஹாக்கோட அந்த ஸ்லீவை வந்துட்டு அப்படியே வெட்டிட்டு அந்த பக்கமா போய் நின்றும். அந்த பக்கமா அவ போய் நின்ன உடனே அதை பார்த்துட்டு இந்த டாங் ஹாக்கே அதிர்ச்சி ஆயிடுவான். உடனே கொஞ்சம் பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டு நம்ம பேட்ரியாக் இருக்கார்ல, டேங்க் கிளானோட பேட்ரியாக்க பார்த்து இந்த ஃபைட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா சண்டை போட வந்தது சிங்மியும் கிடையாது, சியோல் தான். ஸோ அதனாலதான் அப்படி யோசிப்பான். ஆனா நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக்க பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்மிங் ஏதோ ஒண்ணு மனசுல வச்சிருக்கான். அப்படி இல்லாம அவன் சியோல சண்டைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டான். இவனை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிங்மிங்க பத்தி யோசிச்சுக்கிடுவாரு. யோசிச்சுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு டேங் ஹாக்க பார்த்து சொல்லிடுவாரு. உடனே இந்த டேங் ஹாக் கேட்பான், அப்படின்னா ஒருவேளை இந்த பொண்ணு ஜெயிச்சுச்சுன்னா இந்த பொண்ணை யங் பேட்ரியாக்கா மாத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே ஆமா மாத்திடுவேன், ஒருவேளை அந்த பொண்ணு ஜெயிச்சுச்சுன்னா அந்த பொண்ணை தான் மாத்துவேன்றவாரு. அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு டேங் ஹாக்கு இன்னும் கோவம் வரும். டக்குன்னு அவங்க தாத்தாவை திரும்பி பார்ப்பான், அதாவது டேங் வேவை. இந்த டேங் வே யோசிப்பாரு, இங்க பாரு பைத்தியக்காரன், இந்த நேரத்துல போய் என்னைய திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு பின்னாடி நான் தான் இந்த மாதிரி தூண்டி விடுறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதான் என்ன. இருந்தாலும் எப்படி நான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த டேங்க் கிளானோட பேட்ரியாக் இவ்வளவு முட்டாளா இருப்பான்னு எனக்கு தோணவே இல்ல. எதுக்காக இந்த மாதிரி பண்றான்? இது மட்டும் இல்லாம நம்ம சிங்மிங் மேலேயே இந்த டேங்க் வேவுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன் அப்படின்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, அதுவும் நியூ ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு வயிற்றுல பிரச்சனை வருமா? சாப்பிட்டது ஒத்துக்காம போகுமா என்ன? இது சரியே இல்லையே. அது மட்டும் இல்லாம இவன் ஒருவேளை அந்த பாய்சனை கெஸ் பண்ணியிருந்தானா, கெஸ் பண்ணதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவன் கெஸ் பண்ற அளவுக்குலாம் அந்த பாய்சனை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, அதோட டேஸ்டும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி? மேபி அவனோட பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தோணி இருக்கும். அந்த காரணத்தினாலதான் இந்த பொண்ணை முன்னாடி அமைச்சிருக்கான் போல. இவன் தோத்துட்டானா அதுக்கு காரணம் சொல்ல முடியாதுல்ல, அவமானப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை முன்னாடி அமைச்சிருக்கான். நாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிருவோம் இவன் நினைச்சிருக்கான் போல. டேங்க் கிளானை சேர்ந்த பசங்க யாரும் வெறும் ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் தோத்துற மாட்டாங்க. இன்னைக்கு எங்களால இவனை கொல்ல முடியாம போயிடுச்சு. ஆனா இவனை கொல்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்காமையா போயிட போது? கண்டிப்பா இவனை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இந்த ஃபைட்டு நமக்கும் ஒரு நல்ல ஃபைட்டு தான். நமக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறது இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க பேரனை பார்த்து அவளை போய் தோக்கடிச்சிட்டு வா அப்படின்னு கண்ணை காட்டுவாரு. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப சியோல பார்த்து சொல்லுவான். அவனோட ஸ்லீவுக்குள்ள கை விடுவான். நான் இந்த ஃபைட்டுல பாய்சன் யூஸ் பண்ண போறேன், அதனால கவனமாரு, இல்லனா உன் உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்பா. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டாங் ஹாக்கு சியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு. அப்ப இந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இந்த சோசோவும் இந்த மேட்சா பாத்துக்கிட்டு இருக்கும். எதுக்காக இந்த சியோல் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா சியோலால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கும் தோணும். ஆனா நம்ம டாங் ஜான் வந்து சொல்லுவான், நீ இப்ப போய் எதையும் பண்ணிடாத, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. அப்ப இந்த சோசோ கேட்கும், ஆனாலும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா என்ன? இந்த டாங் ஹாக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கிறப்ப நம்ம சியோல போய் சண்டை போட விடலாமா? அவளோட உயிரே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஃபைட்டை நிறுத்திடலாம், வாங்க போயிட்டு அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசோ கேட்கும். ஆனா அவன் சொல்லுவான், அவளுக்கு அது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவ அது தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கா. அவ ஏதாவது தப்பு பண்ணா அவளோட உயிர் போயிடும். அது தெரிஞ்சுதானே அவ உள்ள வந்திருக்கா. அப்படின்னா அவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும், அவமானப்படுத்த கூடாது. இப்ப இங்க நடக்க போற சண்டை ரெண்டு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்குள்ள நடக்க போற சண்டை, அவ்வளவுதான். ஒரு போர்க்களத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரும் பாரபட்ச பார்க்க மாட்டாங்க. இந்த சண்டைய பொறுமையா வேடிக்கை பாரு, நீ எக்காரணத்து கொண்டு இந்த சண்டைக்கு நடுவுல போக கூடாது அப்படின்னு சொல்லுவா. இப்ப அவளுக்கு அந்த சியோலே ஒரு மாதிரி வேற ஒரு ஒளிவட்டத்துல தெரியவா. நம்ம சியோல் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு தைரியமா நீயா என் கூட வா, உனக்காக நானே ஒரு பாதையை உருவாக்குறேன்னு சொன்னால, அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த சண்டை ஆரம்பிக்கும்.
இந்த டாங் ஹாக் எடுத்த உடனே தன்னோட ஹிடன் வெப்பன்ஸை தூக்கி போடுவான், பாய்சன் நீடில்ஸை. இதை தூக்கி போட்ட உடனே இதெல்லாத்தையுமே ஈஸியாவே நம்ம சியோல் தடுக்க ஆரம்பிச்சிருவா. அடுத்து வர டேகரஸையுமே ஈஸியா தடுப்பா. அடுத்தது மட்டும் கிடையாது, அந்த டேகரை அதே ஃபோர்ஸ்ல திரும்பி அவனுக்கே ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவா. இப்ப அந்த டேகரை பிடிக்கிற அந்த டாங் ஹாக் யோசிப்பான், ஓஹோ இவளுக்கு ஓரளவு ஸ்கில்ஸ் இருக்குதான் போல, நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆனாலும் உன்னால என்னைய தோக்கடிக்க முடியாதுன்னு தான் நம்ம சியோலை பார்த்து சொல்லுவான். அது ஏன் தெரியுமா? அவ ஒரு பொண்ணா இருக்கிறவளால கண்டிப்பா டேங்க்லான சேர்ந்த எந்த ஒரு பையனையும் தோக்கடிக்க முடியாதா. அந்த காரணத்தினாலேயே நீ தோத்து போக போற. நீ ஒரு பையனா பிறந்திருந்தீங்கன்னா மேபி என்னை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். இப்ப நம்ம சியோல் சொல்லுவோம், இது எதுவுமே முக்கியம் கிடையாது, ஏன்னா நீ என்னை விட ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்க, உன்னால என்னைய தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சியோல் தைரியமா சொல்லும். இதை கேட்ட உடனே அவன் இன்னும் கோவப்படுவான். கோவப்படுறவன் நேரா நம்ம சியோல் முன்னாடி வருவான். வந்துட்டு நம்ம சியோலை சுத்தி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான், அதுவும் வேக வேகமா. இப்ப ஓடுறவன் ஏதோ வேகமா ஓடுறான், என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சியோலுக்கு புரியாது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தா அவன் எல்லா பக்கம் இருந்து நீடில்ஸை த்ரோ பண்ணுவான். எல்லா நீடில்ஸையும் நம்ம சியோல் வேக வேகமா பிளாக் பண்ணிட்டே வரும். பார்த்தா அந்த நீடில்ஸ் எதுவுமே பார்க்கக்கூடிய அளவுல இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி அவன் த்ரோ பண்ண நீடில்லாம் பாய்சன் நீடில்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு விரல்ல வந்து ஒரு விரல்லே 2 மடங்கு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைஸ்ல இருந்துச்சு. ஆனா அவன் இப்ப த்ரோ பண்றது எல்லாம் ஒரு முடி அளவுக்கு சின்னதா இருக்குமா, ஹேர் நீடில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நீடில தான் இப்ப த்ரோ பண்றான். இதுல த்ரோ பண்ற எல்லா நீடில்ஸையுமே நம்ம சியோல் பிளாக் பண்ணிரும். வரிசையா பிளாக் பண்ண இது எல்லாத்தையும் பாக்குறாவன், ஓஹோ இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டியா, அப்ப இதை பிளாக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பாயிண்ட்ல எய்ம் வச்சு ஒரே ஒரு நீடில மட்டும் த்ரோ பண்ணுவா. இந்த நீடில் நம்ம சியோலோட கையில போய் குத்திரும். நம்ம சியோலோட கையில குத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம சியோல் யோசிக்கும். இதை எடுத்து பார்த்துட்டு இதுல பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லும். இந்த பாய்சன் கை ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரத்துல உன்னால உன்னோட கையை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி சண்டை போட போற? இப்பயாவது உனக்கு புரியுதா இந்த டேங்க்லேண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒண்ணுன்னு? இப்பயாவது உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த சண்டையில இருந்து விலகி போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இந்த டாங் ஹாக் நம்ம சியோலை பார்த்து ரொம்ப தெனாவட்டா சொல்லுவான். இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இந்த டேங்க்லானோட உண்மையான பவரே அவங்க ஹிடன் வெப்பன்ஸையும் பாய்சனையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த ஹிடன் அதாவது உண்மையான பவரை தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அதனால இந்த ஃபைட்டு எவ்வளவு தூரம் இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சியோலோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகும். அந்த பாய்சன் மட்டும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, அதோட உன்னோட உயிரே போயிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனாலும் நம்ம சியோல் இதை பார்த்து பயப்படுமா என்ன? பயப்படாது. நம்ம சியோல் என்ன சொல்லுவோம்னா, நீ தான் முட்டாள், இது எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறியா என்ன? நீ என்ன நினைச்ச, இந்த பாய்சனை அப்படியே என் கையில ஏறி என் உடம்பு ஃபுல்லா பரவற வரைக்கும் நான் இப்படியே நிப்பேன்னு நினைச்சியா? அதுக்குள்ள இந்த ஃபைட்டை முடிச்சுட்டா அப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இந்த டாங் ஹாக்கை நோக்கி வரும். இந்த டாங் ஹாக், நீ எவ்வளவு வேகமா வந்தாலும் சரி என்னைய உன்னால தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு ஒன்னு ரெடியா வச்சிருப்பான். அவனோட ஸ்லீவ்ஸ்ல இருந்து திருப்பி ஒரு மண்ணு மாதிரி ஒன்னு இருக்கும். இந்த மண் எடுத்து அப்படியே மொத்தமா தூவுவான். இந்த மண்ணோட பேரு சோல் சிவரிங் சாண்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னடா வெறும் மண்ணை தூவுறது தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் சாதாரண மண்ணு மாதிரி தான். இது சும்மா அவங்க வந்து கண்ணு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தூவுறது தான். ஆனா இதுவுமே டாக்ஸிக். இதுலயே ரொம்ப நேரம் நின்னா அதனால பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு மண்ணை அவன் தூவி இருக்கான். நம்ம சியோலுக்கும் டக்குனு இவன் எங்க இருக்கான்றது தெரியாது. இந்த டாங் ஹாக் உடனே என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி மேல போயிருவான். இப்ப இந்த சியோல் எந்த பக்கம் இருந்து வருதுன்றத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம சியோல் அந்த மண்ணுக்குள்ள இருந்து எங்க இருந்து எந்த சைட்ல இருந்து வந்தாலும் சரி, நீ எந்த பக்கம் இருந்து வந்தாலும் நான் நீடில்ஸை ரெடியா வச்சிருக்கேன், நீ அத்தோட இந்த ஃபைட்டை முடிக்க போறேன் பாரு அப்படின்னு ரெடியா நிப்பான். பார்த்தா அவன் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நம்ம சியோல் இருக்கும். அவனுக்கு நேரா கீழே இருக்கும். நேரா கீழையா? இது எப்படி பாசிபிள்? இது சோல் சிவரிங் சாண்டுக்கு சென்டர் ஆச்சே. இந்த சென்டருக்கு எப்படி அவ வந்தா? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்ம சியோல் கீழே வந்து நிற்கும். நம்ம சியோலை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக எந்த ஒரு ஃபைட்ல இருந்தும் அவ பின்வாங்க மாட்டா. பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்ஸை திருப்பி கொண்டு வரணும், அதுதான் அவங்க அப்பாவோட ஆசை. அதுக்காகவே அவ கீழே வந்து நின்றுப்பா. இப்ப பிளம் பிளாசம் ஸ்வாட ரெடியா வச்சிருப்பா. இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் என்ன டெக்னிக்னு தெரியுமா? 7 பிளம் பிளாசம் ஸ்வாட். அதுல பிளம் பிளாசம் ரஷ். இப்ப இந்த ரஷ் மூலமா அவர் ரொம்ப ரொம்ப வேகமா அவனை நோக்கி போவா. இந்த டாங் ஹாக்குக்கு அவனோட மூஞ்சி ஒரு ஸ்வாட்ல தெரியும். அடுத்தே அவனுக்கு தரதான் அவனோட மூஞ்சிக்கு நேரா தெரிய போகுது. ஏன்னா அங்க இருந்து அவனை ரொம்ப வேகமா நம்ம சியோல் அடிச்சு கீழே தள்ளும். இப்ப அந்த வானம் ஃபுல்லா அவங்க இருந்தாங்களா அந்த அரேனாவுக்கு மேல இருக்கிற இடம் ஃபுல்லா அப்படியே பிளம் பிளாசம்ஸ் தான் தெரியும். எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப அப்படியே அழகா தெரியும், முக்கியமா நம்ம சோசோவுக்கு. அங்க இருந்து கீழே விழுந்தவனை நம்ம சியோல் அப்படியே அவனை தோக்கடிச்சுட்டு பக்கத்துல நடந்து போகும். இப்ப அவனை பார்த்து சொல்லும்,
நான் தான் சொன்னேன்ல நீ வீக்குன்னு. இப்ப இந்த பாய்சன் எல்லாமே நம்ம சியோலோட உடம்புல ஓரளவு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதாவது இந்த பாய்சனை அவன் லைட்டா தானே யூஸ் பண்ணான். இந்த பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனா இன்டர்னல் எனர்ஜியை அதிகமா யூஸ் பண்ணா அப்ப இந்த பாய்சன் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நம்ம சியோல் வந்துட்டு ஒரு பிளம் பிளாசம் டெக்னிக்கை யூஸ் பண்ணுச்சா, அதுக்கு இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காரணத்தினாலதான் இந்த பாய்சன் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆகியும் கூட அவ சண்டை போட்டு இந்த சண்டையை முடிச்சிருக்கா. நீ உண்மையிலே கிரேசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே நம்ம சியோல் இவனை பார்த்து சொல்லு, நீ வெறும் ஒரு தவளை, அதுவும் ஒரு கிணத்துல வாழ்ற தவளை. நீ உண்மையான பேட்டில்ஸ்ல சண்டை போட்டதே இல்ல. அப்படி சண்டை போடாம நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஸ்ட்ராங்கானவன் அப்படி இப்படின்னு நீயாவே உன்னோட ஸ்ட்ரென்த்தை போஸ்ட் பண்ணிக்கிற. மத்தபடி நீ உண்மையிலே அவ்வளவு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும். இவன் உடனே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்குச்சா, நீ சும்மா ஏதோ ஒரு மூவை யூஸ் பண்ணிட்டேன்னு என்னை தோக்கடிச்சுட்டதான் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எந்திரிப்பானா. திரும்பியும் அவனோட மூஞ்சி ஒரு ஸ்வாட்ல தெரியும். ஆனா இது அவனுக்கு அதுக்கு அடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி பண்ற ஒரு ஸ்வாடு. அந்த ஸ்வாடோட சைடை திருப்பி வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சியில உன்னோட தலையில அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி 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 அடின்னு இந்த சியோல் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹெட் 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 ஹெட்னு. இதே மாதிரியான ஒண்ணு நம்ம பேக்சுனுக்கும் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி பேக்சுன் கிட்ட போயிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் மண்டை மேலே அடிப்பான். 5 தடவை சொல்லிட்டு 6 தடவை அடிப்பான். இப்ப அதே மாதிரி தான் நம்ம சியோலும் அவனை போட்டு அடிச்சிருக்கு. சோ சிங்மிங்க பார்த்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிச்சு போல. குரூப்ல இருக்கிற எல்லாருமே நம்ம சிங்மிங்க பார்த்து மாறிட்டாங்க. அவனை நல்லா அடி அடின்னு அடிச்சு அவனை நல்லா குழப்பி அந்த பக்கமா நடந்து போக ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம சிங்மிங் எந்த இடத்துல இருப்பானோ அந்த பக்கமா நம்ம சியோல் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவானா, இந்த டாங்குனா கிட்ட இருந்து அந்த ஆன்டிடோட்டை வாங்கிட்டு வருவான். இந்த பாய்சன் இருக்குல்ல, இதுக்கான அந்த மாத்து மருந்தை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து நம்ம சியோல் கிட்ட கொடுப்பான். இப்ப சியோல் கிட்ட கொடுத்த உடனே கேட்பான், எதுக்காக இப்படி சண்டை போட்ட, ஏன் இவ்வளவு ரெக்லஸா சண்டை போட்ட அப்படின்னு. உடனே இந்த சியோல் சொல்லும், அவன் மூஞ்சியை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவனை தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லும். இப்ப நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, உன்னோட உடம்புல இருக்கிற அந்த பாய்சனை வெளியேற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்றீனா, இந்த பில்லை எடுத்து சாப்பிட்டுட்டு உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை சர்க்குலேட் பண்ண ஆரம்பி. அப்படின்னா மட்டும்தான் உன்னால இதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிக்க முடியும். சொல்லிட்டு நம்ம ஜோகுல பார்த்து நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேக்சுனை பார்த்து கேட்பான், பேக்சுன் உன்னோட ஸ்வாட கொடுன்னு. என்னோட ஸ்வாடா, இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் ஒருத்தருக்கு ஒரு பிரசன்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லுவான். என்ன அப்படின்னா, பேரனுக்கு பரிசை கொடுத்தாச்சு, ஆனா இன்னும் தாத்தா இருக்கார்ல, அனுப்பிச்சு வச்ச தாத்தாவுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு தான் நம்ம சிங்மிங் இப்போ உள்ள போறான். இப்போ உள்ள போறப்ப நம்ம சிங்மிங் என்ன தெரியுமா யோசிப்பா, இது நான் கொடுக்க போறது கிடையாது, உங்க ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது, அதை தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தன்னோட தொப்பைக்காக உள்ள துணியை வச்சிருப்பான். அந்த துணியை எடுத்து வெளில தூக்கி போட்டுட்டு அப்படியே அரேனாக்குள்ள நடந்து போவான். இப்ப அந்த எல்டரை பார்த்து யோசிப்பான், நீ கொஞ்சம் ரெடியா இருந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த அடி எதுவும் உன்னை அப்படியே சும்மா விட்டுறாது, ரொம்ப வலிக்க போகுது அப்படின்னு. இப்ப நம்ம கொலன்னு மாறின அந்த டாங் ஹாக் இருக்கான்ல, அவனை இந்த ஸ்டேஜ்ல இருந்து தூக்கிட்டு போவாங்க ஒரு 2 பேரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம சோசோ பாத்துக்கிட்டு இருந்துச்சுல, அது யோசிக்கும், இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே செஞ்சிருச்சு, டாங் ஹாக்கையே தோக்கடிச்சிருச்சு, அதுவும் ஜெயிச்சுட்டா. நான் மவுண்ட்வா டிவைன் டிராகன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைச்சேன், ஆனா அவங்க கூட வந்த ஒரு ஆளே டாங் ஹாக்கே தோக்கடிச்சிட்டா, அதுவும் ஒரு பொண்ணு, என்னால இதை நம்பவே முடியலன்னு நம்ம சோசோ யோசிக்கும். இப்ப இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நம்ம சிங்மிங் உள்ள வரதை பார்த்த உடனே ஃபைட் தான் முடிஞ்சு போச்சே, இவன் எதுக்கு உள்ள வரான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிங்மிங் அரேனாவோட சென்டர்ல வந்து நிப்பான். இப்ப சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இவன் எதுக்காக வந்து நிக்கிறான், என்ன சொல்ல போறான் அப்படின்னு அமைதியா பொறுமையா கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவன் உடனே, நான் ஒரு நம்பிக்கையோட தான் நான் வந்தேன், வந்தா டேங்க்லான், இது பெரிய பெரிய டேங்க்லான், பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன், ஆனா நான் நினைச்சதை விட நீங்க எல்லாரும் ரொம்ப வேஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் அமைதியா இருந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க, இவன் என்ன சொன்னான் அப்படின்னு. ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் கத்துவானுங்க, என்ன சொன்ன, டேங்க்லானா, டேங்க்லானை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு நீ யாரு, அதுவும் டேங்க்லானுக்குள்ளேயே வந்துட்டு பேசுறியா, நீ என்ன சொல்ற உனக்கு புரியுதா இல்லையா, நீ ஏதோ மவுண்ட்வா டிவைன் டிராகன்றதுக்காக ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துவானுங்க. நம்ம சிங்மிங் உடனே, சரி சரி முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க, என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது, ஒருவேளை நான் உங்கள ஒரு ஆளா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நானும் உங்களை மாதிரி தான் பேசியிருப்பேன், கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன், ஆனா அப்படி நடக்கலையே. நீங்களே பாருங்க, இந்த ஃபைட்டை உண்மையிலே கேட்டது யாரு, இங்க இந்த ஒருத்தன் தோத்துட்டு போறானே இவன் ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமையே இவனா தைரியமா முன்னாடி வந்து ஃபைட்டை கேட்டான். ஆனா அவனோட நிலைமை என்னன்னு பாத்தீங்களா, அவன் ஒன்னும் என் கிட்ட தோத்து போகல, மவுண்ட்வா டிவைன் டிராகன் கிட்ட தோத்து போகல, என் கூட வந்த ஒரு ஆள் கிட்ட தோத்து போயிட்டான். அந்த பொண்ணு மவுண்ட்வா டிவைன் டிராகன் கிடையாது, நான் தான் மவுண்ட்வா டிவைன் டிராகன். அப்படின்னா யோசிச்சு பாருங்க,
அவன் என்னை எதிர்த்து அவனுக்கு சான்ஸே இருந்திருக்காது, என்னைய தொற்றுக்க கூட முடியாது. அப்படி இருந்தும் அவங்க இந்த சண்டையை போடணும்னு நினைச்சு இந்த சண்டையும் போட்டு இவ்வளோ கேவலமா எல்லார் முன்னாடியுமே தோத்து போயிட்டாங்க. இப்ப அவனோட ஓவர் கான்பிடன்ஸே அவனுக்கு இந்த தோல்வியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுதான் இந்த காலத்துல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸோட நிலைமையா என்ன? அப்படின்னா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. முதல்ல இந்த ஃபைட்டை புஷ் பண்ணது யாரு? யாரு இந்த சண்டை நடக்கணும்னு நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பார்த்தும் கேட்பான். இப்ப நம்ம எல்டர் இருக்கார்ல, அதாவது டாங்வே, அவருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரு தான் இது எல்லாத்தையும் பண்ணாருன்றது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தோத்து போனது அவரோட பேரன். கண்டிப்பா அவர் தான் இது எல்லாத்தையுமே புஷ் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவர் ஒருவேளை அமைதியா இருந்தாலும் இப்ப பிரச்சனை, அவர் வாயை திறந்து எது சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா அவங்க பேரன் தோத்து போயிட்டான்ல, எந்த காரணமும் சொல்லி இதை சமாளிக்க முடியாது. இவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றான் இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாங்வே ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாரு. நம்ம சிங்மிங்க பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிங்மிங் உடனே சொல்லுவான், ஓஹோ இது எல்லாத்தையும் பண்ணது எல்டரா அப்படின்னு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்டர் கவுன்சில்ன்றவங்க பேட்ரியாக்கு அட்வைஸ் தானே கொடுக்கணும். ஆனா நீங்க பேட்ரியாக்கு அட்வைஸ் கொடுக்கல. ஏன் டாங்க்லானோட பேட்ரியாக்கே நாங்க தான் ஜெயிப்போன்னு எங்க பக்கம் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனை தூக்கிட்டு வந்தீங்க, அவன் கேவலமா தோத்து போய் பின்னாடி போயிட்டான். இதுதான் உங்களோட அட்வைஸா என்ன? இந்த லட்சணத்துல நீங்க எப்படி டாங்க்லானோட பேட்ரியாக்கு அட்வைஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பான். நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு இந்த டாங்வேவுக்கு கோவம் வரும்போது, இந்த எல்டர் கவுன்சிலோட ஐடியா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்து வச்ச மூளையை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸா கொடுப்பீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது மூளை இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. உங்களுக்கு அது இருக்கா என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. திரும்பியும் இந்த டாங்வேவுக்கு ரொம்ப கோவம் வந்து கத்துவாரு. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே எல்லார் முன்னாடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றத கூட பொறுமையா கேட்கணும்னு கூட இல்ல, சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எதனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க ரொம்ப வீக்கு, அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சுன்னு சொல்லுவான். உங்க ஆப்பனண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுன்னு உங்களாலே கெஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப உங்க பேரனால எப்படி கெஸ் பண்ண முடியும்? இது தெரியாம நீங்களே இந்த சண்டையை முன்னாடி கொண்டு வந்து நடத்தணும்னு நினைச்சு இவ்வளோ பேரையும் கூப்பிட்டி ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்து போயிட்டீங்க. உங்க முடிவு தோத்து போச்சு. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் கேட்பான். ஏதோ ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு கிழவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் கோவம் வரும், ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்துட்டு டாங்க்லானோட பேட்ரியாக்கே சொல்லுவாரு, உன்னோட வார்த்தைகள் ரொம்ப தப்பாக இருக்கு. ஏன்னா அவரு என்ன இருந்தாலும் இந்த டாங்க்லானோட ஒரு எல்டர், கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், பேட்ரியாக் நீங்க ரொம்ப ரொம்ப கைண்டான ஆளு, கருணை உள்ளம் படைச்சவரு. அந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி சொமையெல்லாம் நீங்க ஏத்திட்டு தெரியுறீங்க. இது உங்களுக்கு அட்வைஸே கொடுக்க போறது இல்ல, வெறும் சொமதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பாத்தீங்களா, திரும்பி திரும்பி கத்திக்கிட்டே இருக்கு கோவப்பட்டு. இந்த சொமையெல்லாம் எதுக்கு ஏதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் ஒரு சின்ன பையன் பேசுறதுக்கே இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, இவரெல்லாம் எப்படி நீங்க எல்டரா ஏத்துக்கிட்டீங்க? சரி, நான் வேணா உங்களுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு இவருக்கு தரேன். நீங்க ஒரு எல்டருக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்றத எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இந்த டாங்வேவை பார்த்துட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இது சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அமைதியாயிருவாரு. நீங்க எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிளான விஷயம் தான். நீங்க எதுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கீங்க? நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, நான் ஒரு வீக்கான ஒரு ஆளு, என்னை எதிர்த்து கோவப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தானே பொறுமையா இருக்கீங்க. நீங்க ஸ்ட்ராங்குனா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. உண்மையிலேயே என் கூட சண்டை போட்டு என்னை தோக்கடிச்சு காட்டுங்க. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க சொன்னது எல்லாம் தப்புன்றத நீங்க ஒத்துக்கணும். சண்டைக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். இப்ப இந்த எல்டர் டாங்வே ரொம்ப ரொம்ப பயங்கரமா சிரிப்பான். எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சத்தமா சிரிச்சுட்டு, உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா? ஏன் கூட போய் சண்டை போடணும்னு நினைக்கிற? அதுவும் எல்டர் கவுன்சிலோட லீடர் ஏன் கூட ஒரு சண்டைக்கு வரணும் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. நான் உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கேக்குதா இல்ல பக்கத்துல வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப இதுதான் என்னோட சான்ஸ் அப்படின்றத அவர் யோசிச்சுக்கிருவாரு. நம்ம டாங்வேவை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு வேற எந்த வாய்ப்புமே கிடைக்காது. ஏன்னா அவராதான் இந்த சண்டையை முன்னாடி கொண்டு வந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால டாங்ஹாக்கும் தோத்து போயிட்டான். இப்ப அவரால் முன்னாடி போயிட்டு எதுவும் பேச முடியாது. இப்போ ஒருவேளை இந்த சிங்மிங்க மட்டும் அவர் தோக்கடிச்சிட்டாரு, அத்தோட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அத அப்புறமா பாத்துக்கலாம்னு நினைப்பாரு. இப்ப உடனே இந்த டாங்வே நம்ம டாங்குனாக்க பார்த்து சொல்லுவாரு, பேட்ரியாக் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? இந்த சண்டைய தொடரணும்னு நினைக்கிறியா?
அந்த பையன் செத்து போனாலும் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அமைதியா இருக்கிற நம்ம டாங்குனாக் எந்திரிச்சு என்ன சொல்லுவாருன்னா, மவுண்ட் டிவைன் டிராகன் எங்க டேங்க் கிளானோட ஒரு ஃப்ரெண்டு. எங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோமே தவிர தடையா இருக்கவே மாட்டோம். அதனால இந்த சண்டைக்கு நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுற இந்த டாங்வே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நேரா இந்த அரேனாக்குள்ள வந்து குதிப்பா. இப்ப நம்ம சிங்மியுங்க பார்த்து சொல்லுவான், நீ ரொம்ப பேசிட்ட, அதுக்கான பிரைஸை நீ தான் பே பண்ண போற. நான் வெறும் நீ தோத்து போறதோட இந்த சண்டையை விட்டுட்டு போயிட மாட்டேன், உன்னோட உயிரை கவனமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங்கு, பார்த்து நிறைய பேர் இருக்காங்க, திரும்பியும் பேசிட்டு தேவையில்லாம அவமானப்பட போறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவானா. இப்ப இவருக்கு இன்னும் கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பவே என்னோட டேகரை எடுத்து இவனோட கழுத்துல இறக்கிட்டு நான் இங்க இருந்து இந்த சண்டையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம சிங்மிங்கு, வெயிட்டிஸ் ஒரு நிமிஷம் டைம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் டைம் அவுட். என்ன தெரியுமா, நீங்க எப்படி இருந்தாலும் பாய்சனையும் யூஸ் பண்ண போறீங்க, ஹிடன் வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண போறீங்க. அப்படின்னா நானும் ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அது என்ன கண்டிஷன்னா, அது கண்டிஷன் கூட கிடையாது, ஒரு பெட் மாதிரியா. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி அதை நான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், மவுண்ட் வாசெக்ட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. மவுண்ட் வாசெக்ட் இப்பவே பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நேரா எங்களோட செக்டுக்கே நாங்க போயிடுவோம். இனிமேல் நாங்க டேங்க்லான் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்ன, உங்களோட பேரன் யங் பேட்ரியாக்கா மாறணும். உங்க பேரனுக்கு தான் யங் பேட்ரியாக் பதவி அப்படின்றத நானே கொண்டு வந்து உங்க பேரன் கையில கொடுக்குறேன், அவ்வளோதானே. ஒருவேளை நீங்க என்னை தோக்கடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னு ஒன்று இனிமேல் இந்த டேங்க் கிளான்ல இருக்கவே கூடாது. நீங்க எல்லாரும் உங்க பதவியிலிருந்து விலகிடணும். யாரும் இனிமேல் வந்துட்டு நான் டேங்க் கிளானோட பேட்ரியாக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு யாரும் வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சியா இருப்பாங்க. நம்ம பேக்சூனுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி நேரா பேட்ரியாக்க பார்த்து, பேட்ரியாக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா, என்னையா அவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் உன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேட்ரியாக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாரு, எங்க எனக்கு எதுவும் தெரியாது, இப்பதான் இதையே நானே கேட்கிறேன் அப்படின்பாரு. இது எல்லாம் யாருக்குமே தெரியாதது நம்ம சீமிங்கா தானா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், அப்புறம் ஏன் போய் நிறுத்தாம இருக்க அப்படின்னு. உடனே டாங்குனாக் சொல்லுவாரு, இல்ல அவன் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அப்படின்னாரு. பார்த்தா நம்ம பேக்சூன் சொல்லுவான், யோசிக்கிறானா, அவன் யோசிக்கிறதெல்லாம் யூகிக்கவே முடியாத மாதிரி இருக்குமே, என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு தான் நம்ம பேக்சூன் பதறிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம டாங்குனாக் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க பேசின விஷயம் வேற, அவன் இந்த மாதிரி அவனே உள்ள போய் சண்டை போடுவேன், அதுவும் எல்டர் கூட சண்டை போடுவேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம பேக்சூன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பான். ஏற்கனவே நம்ம சிங்மிங் கூட இந்த டாங்குனாக் சண்டை போட்டிருக்காரு. இப்ப டாங்குனாக்கு நம்ம சிங்மிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அப்படின்றது தெரியும். இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா, அதாவது டாங்வேவும் சிங்மியுங்கும் சண்டை போட்டாங்கன்னா யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேக்சூன் கேட்பான். இதை யோசிச்சு பார்த்த உடனே அவர் சொல்லுவாரு, இது ஒன் சைடட் ஃபைட்டிங்கா இருக்கும், அதாவது ஒரு பக்கம் இருந்து மட்டும்தான் அடிப்பாங்க, இன்னொரு பக்கம் அடி வாங்குற ஆளா இருக்க போறாங்கன்னு சொல்லுவாரு. அப்படியா, அப்படின்னா பரவாயில்லையே, நம்ம சிங்மிங் ஜெயிச்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்கும்போது, இல்ல ஜெயிக்க போறது டாங்வே தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா டேங்க் கிளானோட உண்மையான ஸ்ட்ரென்த் தெரியணும்னா ஹிடன் வெப்பன்ஸ் மட்டும் இல்லாம பாய்சன் ஆர்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணணும். அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க உண்மையா அவங்களோட ட்ரூ ஸ்ட்ரென்த்ல சண்டை போடுவாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம டாங்குனாக் சண்டை போட்டப்ப அவர் பாய்சனை யூஸ் பண்ணவே இல்லை. அவரோட பேரே பாய்சன் கிங் தான். ஆனா பாய்சன்ஸே யூஸ் பண்ணாம வெறும் ஹிடன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம சிங்மியோட சண்டை போட்டாரு. இப்போ இந்த டாங்வே வெறுமனேன்னு ஹிடன் வெப்பன்ஸை மட்டும் யூஸ் பண்ணாருன்னா இது ஒரு நல்ல மேட்சா இருக்கும். கண்டிப்பா 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கும். ஆனா டாங்வேவுக்கு நல்லா தெரிஞ்சது பாய்சன் ஆர்ட்ஸ் தான். ஒருவேளை அவர் பாய்சன் ஆர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம சிங்மிங் எதுவும் இல்லாம இருந்தானா, கண்டிப்பா சொல்றேன் இந்த மேட்சை ஆரம்பிச்சு வெறும் 10 மூவ்ஸ்ல நம்ம சிங்மிங் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டாங்குனாக் சொல்லுவாரு. இப்போ நம்ம பேக்சூன் கேட்பான், ஆனா அவன் நம்ம சிங்மிங் வந்துட்டு உடாங் செக்டோட எல்டரோட சண்டை போட்டிருக்கானே, அதுவும் ஈக்குவலா சண்டை போட்டானே, அப்புறம் அது எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது டாங்குனாக் சொல்லுவாரு, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், ஹியோசான் எல்டர் ஸ்ட்ராங்கான ஒரு எல்டர் தான், ஆனா டாங்வே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடையாது. ஒருவேளை நம்ம டாங்வேவை உடாங் செக்ட்ல இருக்கிற யாரையோடாவது கம்பேர் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி உடாங் செக்ட்ல ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர் இருப்பாரு கிரேட் எல்டர்னு, அவரோட கம்பேர் பண்ணணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் டாங்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்குனாக் சொல்லுவாரு. இப்ப இந்த ஃபைட்டை ஆரம்பிச்சாங்கனாலே கண்டிப்பா நம்ம சிங்மிங் சாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜாங்குக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும்.
இது அப்ப நம்ம போய் நிறுத்த வேணாமா, இது இப்படியே கண்டினியூ ஆக விடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேக்சுன் என்ன சொல்லுவானா, இது 2 மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கான ஃபைட்டு. இந்த ஃபைட்ல அவங்களோட மரியாதையும் இருக்கு. நம்ம யாரும் போய் இதுக்கு நடுவுல குறுக்க போகவே கூடாது. ஒருவேளை அப்படியே நம்ம போனோம்னாலும் நம்ம சிங்மியுங்கு இத்தனை நாளா சேர்த்து வச்ச எல்லா பேருமே காணாம போயிடும். அந்த காரணத்துக்காக நம்ம இதுக்கு குறுக்க போகாம இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம நம்மளால போயிட்டு சிங்மியுங்க தடுக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. நம்ம அவன் மேல நம்பிக்கை மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேக்சுன் சொல்லுவா. இப்ப எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. இப்ப நம்ம டாங்குனாக் யோசிப்பாரு, ஒரு ஃப்ரெண்டா? நான் அவன் அதை சும்மா சொல்றான் தான் நினைச்சேன். ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் போவாங்களா? அவங்களோட உயிரை பணைய வச்சு சண்டை போடணும்னு நினைப்பாங்களா என்ன? இந்த மாதிரிதான் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. இல்ல நான் அவனை சாக விடக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதுக்காக இந்த மொத்த எல்டர் கவுன்சிலையும் எதிர்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டேகரை எடுத்து வச்சு ரெடியா இருப்பாரு. இப்ப மறுபடியும் சண்டை நடக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. இங்க நம்ம டாங்வே என்ன சொல்லுவாருன்னா, நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி நடந்துகிட்ட, ஆனா இப்ப முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறியே. நீ என்ன நினைச்ச? உன்னோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒத்துக்குருவேன் நினைச்சியா? நீ சொல்லாமையே இதுக்கு முன்னாடியே டாங்க்லானோட பேட்ரியாக்கோட நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். அதாவது என்னோட பேரன் தோத்து போயிட்டானா நான் அதுக்கு மேல அவரோட முடிவுல குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கிறப்ப நான் நீ சொன்னதை எதுக்காக ஏத்துக்கணும்? நீ சொல்லாமையே அது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இதை கேட்டுட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான், உண்மைதான், இந்த மாதிரி ஒரு எல்டர் அப்படிதான் நடந்துக்கணும், நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரிதான் நடந்துக்குருவீங்கன்றத நான் எப்படி நம்புறது? யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு ரூம்ல நீங்க வாய் வார்த்தையா சொன்ன ஒரு வாக்க நீங்க காப்பாத்துவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணல. நீங்க கண்டிப்பா அதுக்கப்புறமும் டாங்க்லான் பேட்ரியாக்கோட அந்த முடிவுகள்ல நீங்க திரும்பி திரும்பி குறுக்க வரதா செய்வீங்க. அந்த காரணத்தினாலதான் இது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சோ நம்ம சிங்மிங்க பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் வயசானவங்க தான், ஆனா மெச்சூர் ஆனவங்க கிடையாது. வயசு இருந்துட்டாலே இவங்க எல்லாரும் மெச்சூர் ஆனவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் அவங்களோட பவர்ஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களை அப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்டர் கவுன்சில்ல இருக்கிறது சரியா இருக்காதுன்னு தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா மெச்சூரான ஒரு ஆளு இப்படி நடந்துக்க மாட்டாங்களா? இப்பதான் அவனுக்கு புரிய வருது நம்ம மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட அண்ணன் இதை விட ரொம்ப நல்லவனா இருந்தான். இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், நானும் ஒரு எல்டரா தான் இருந்தேன். அவனோட பழைய லைஃப்ல அவனும் ஒரு எல்டரா இருந்தா. ஆனா அவன் இந்த செக்டுக்காக என்ன கொடுத்துட்டு போயிருக்கான்? வெறும் ரெப்புடேஷன் மட்டும்தான். அதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் அவனோட தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த ஒரு காரணத்தை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். இப்ப இந்த டாங்வேவை பார்த்து சொல்லுவான், முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ. நீங்க ஒருவேளை அதை பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே இந்த கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்னோட தோல்வியை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடலாம். நானும் இப்படியே போயிருவேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவான். இதை கேட்டுட்டு இந்த டாங்வே தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ரைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லுவாரு, உனக்கு அதுதான் வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சாவ அப்படின்னு. இப்ப இந்த டாங்வேயோட இன்டர்னல் எனர்ஜி ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். அவர் பாய்சன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ண போறதுன்றதுனால அவரோட இன்டர்னல் எனர்ஜியும் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ஸோ பாய்சன்ஸா அவங்க உள்ள எடுத்துக்கிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான எனர்ஜியை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். இது டாங்க்லானுக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பவர்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இன்டர்னல் எனர்ஜி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியான எரிச்சலை ஏற்படுத்தும். அதாவது சுத்தி இருக்கிறவங்கன்னா நான் சொல்றது மவுண்ட் வார் டிசிபிள்ஸ. அவங்க யாராலையும் இதை தாங்கவே முடியாது. அவங்களோட முகத்துலலாம் அந்த கண்ணத்துலலாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். இதை பார்த்துட்டு இது என்ன எரியுது அப்படின்னு நம்ம ஜாங்கு பேக்சன் சொல்லும் போது நம்ம டாங்குனாக் வந்து சொல்லுவாரு, நீங்க பின்னாடி வந்து உங்களோட முகத்தை மறைச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே பாய்சன் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா அதுல நீங்க நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும், பின்னாடி வந்துருங்கன்னு சொல்லுவாரு. இப்ப இந்த டாங்வே பாய்சனஸ் பாம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணுவா. இது மூலமா ஒரு வைலண்டான ஒரு பிளாக் கலர் பாய்சன் இருக்கிற ஒரு இன்டர்னல் எனர்ஜி ஒரு அட்டாக்க நம்ம சிங்மிங்கை நோக்கி அனுப்புவான். நம்ம சிங்மிங் அதுல இருந்து விலகிடுவான். ஆனா இந்த டாங்வே அதோட நிறுத்திக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவானா இன்னும் எக்கச்சக்க பாய்சன் நீடில்ஸை நம்ம சிங்மிங்கை நோக்கி அனுப்புவான். நம்ம சிங்மிங் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்க ஆரம்பிச்சிருவான். தடுத்துட்டு டைரக்டா இந்த டாங்வேவை நோக்கி ஜம்ப் பண்ணுவான். அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன உன் சாவை தேடி நீயே வரப்போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வித்தியாசமான ஒரு ரெட் கலர் பால்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் எல்லா பக்கமும் இப்படியே இது பண்ணிடுவான், அப்படியே வந்து தூவி விடுற மாதிரி. அப்படி பண்ண உடனே நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவானா வரிசையா அது எல்லா பால்ஸையும் வெட்ட ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அந்த பால்ஸ்ல இருந்தது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு பாய்சன்.
இத பார்த்தோனே நம்ம டாங்குனாக் யோசிப்பாரு. ஆர்டர் ஆஃப் த கிங் ஆஃப் கோஸ்ட், அதுதான் இந்த பாய்சனோட பேரு. இது மட்டும் உங்க முகத்துல பட்டுச்சு, நீங்க எல்லாரும் கரைஞ்சு போயிருவீங்க, மொத்தமா இல்லாம போயிடுவீங்க. அதனால இன்னும் பின்னாடி போயிட்டு உங்க முகம், காது, மூக்கு எல்லாத்தையும் அடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பின்னாடி போக சொல்லிடுவாரு. இப்ப அதாவது மவுண்ட் வாடிசபிள்ஸ பின்னாடி போக சொல்லிடுவாரு. இப்ப அவர் என்ன யோசிப்பாருன்னா, நம்ம கவுன்சில் லீடர் அவரோட சரியான மைண்ட்ல தான் இருக்காரா என்ன? ஒரு சின்ன பையனை எதிர்த்து சண்டை போடும் போது இப்படி ஒரு பாய்சனை யூஸ் பண்ணணுமா? இந்த பாய்சனை டேங்க்லாண்ட்ல யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா டேங்க்லானோட மெம்பர்ஸ்க்கே இந்த பாய்சன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. ஒரு சில பேரால தான் இந்த பாய்சனை யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம டாங்குனாக் யோசிப்பாரு. இப்ப டேங்க்லானை சேர்ந்தவங்களே அவங்களோட மூக்க மூட ஆரம்பிச்சிருவாங்க. சோ யாருமே இந்த பாய்சனை சுவாசிக்க கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப இவங்களே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இதுக்கு நடுவுல இருக்கானே நம்ம சிங்மியூங், அவனோட நிலைமை இது மேலும் ரொம்ப மோசமா போயிடும். யாராலையும் உள்ள போயிட்டு அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தான் நம்ம டாங்குனாக் யோசிப்பாரு. இவரு ரொம்ப தாண்டிட்டாரு, என்னால கூட இதை காப்பாற்ற முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம சிங்மிங்கோட உயிரை. இப்ப இந்த அரேனாவை காட்டுவாங்க. இந்த அரேனாவோட சென்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாய்சன் ஸ்மோக் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நடுவுல நிக்கிற நம்ம டாங்வே என்ன யோசிப்பாருன்னா, என்னோட பவரை மட்டும் நான் ஆரம்பத்திலே காட்டியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் பேசி சரி பண்ணணும்னு நினைச்சேன். எல்லா பிரச்சனைகளையும் பேசியே சரி பண்ணலாம் நினைச்ச என்ன என்னோட பவரை யூஸ் பண்ணணும்னு வைக்கிறாங்க. இந்த பவர்னாலதான் என்னோட பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. ஆனா நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிட்ட சின்ன பையா. நீ மட்டும் ஒழுங்கா பேசாம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீ வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ என்ன நினைச்ச, டேங்க்லான்னு வெறும் ஹிடன் வெப்பன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டியா? எங்களோட முக்கியமான வேலையே நாங்க பாய்சன் யூஸ் பண்றது தான். எங்களோட பாய்சன்ஸை நீ பார்த்திருக்கியா என்ன? ஏன்னா நீ அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட போல, அதனாலதான் இவ்வளோ தைரியமா உள்ள வந்திருக்க. ஆனாலும் உன்னை நான் இப்படியே விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பாய்சனை யூஸ் பண்ணுவாரு. ஏற்கனவே இருக்கிற அந்த ஆர்டர் ஆஃப் த கிங் ஆஃப் கோஸ்டோட சேர்த்து இப்ப சோல் சீக்கிங் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மண்ணு மாதிரி ஒண்ணு. நம்ம டேங் ஹாக்கு இதே மாதிரியான ஒரு மண்ணை யூஸ் பண்ணுவான். அது சோல் சிவரிங் சாண்டு, இது சோல் சீக்கிங் சாண்டு. இது அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய பாய்சனா. நம்ம சிங்மிங்க்கு எதிராக யூஸ் பண்ணி இருக்கிற இந்த ரெண்டு பாய்சனுக்கும் மாத்து மருந்தே கிடையாதா. அந்த காரணத்தினாலேயே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன். டேங்க்லாண்ட்ல இருக்கிறவங்களே யூஸ் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாய்சனை தான் இப்ப இந்த டாங்வே யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களால இந்த பாய்சன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது சுத்தமா முடியாது. இப்ப இந்த டாங்வே சொல்லுவாரு, இந்த ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே டேங்க்லான ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நாங்க எல்லாரும் போனா போது அப்படின்னு தான் அவங்க எல்லாரையும் விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க எங்களுக்குன்னே ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிட்டோம். அந்த காரணத்தினாலதான் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த யாரு மேலையும் நாங்க எங்களோட பாய்சன்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்தோம், இந்த மொத்த உலகத்துக்கும் ராஜாவா மாறி இருப்போம். உன்னை நான் இப்படியே விட்டேன்னா நீயாவே செத்து போயிருவ. ஆனா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு, உனக்கு இன்னும் மோசமான ஒரு சாவை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இன்னொரு பாய்சனை த்ரோ பண்ணுவாரு. இந்த மூணாவது பாய்சன் கிரீன் கலர்ல இருக்கும். இதோட பேரு பிளஷர் ஸ்மோக். இந்த பிளஷர் ஸ்மோக் எதனால தெரியுமா இதுக்கு இந்த பேர் வந்துச்சு? இது யாரு சுவாசிக்கிறாங்களோ அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட உயிருக்கு பயந்து அவங்களே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த காரணத்தினாலதான் இதுக்கு பேரு பிளஷர் ஸ்மோக்னு வச்சிருக்காங்க. இதையும் இப்ப யூஸ் பண்ணிட்டாரு. இந்த மூணு பாய்சனும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு யாருனாலே முடியாது. இது நான் உனக்கு தர ஒரு சின்ன பரிசு, நீ எப்படி துடிதுடிச்சு சாக போறேன்றத நானும் பாக்குறேன்ட்டு இந்த டாங்வே சொல்லுவாரு. இப்ப இந்த மூணு பாய்சனும் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அமைதியாயிருவாங்க. இப்ப நம்ம டாங்வே இந்த டாங்குனாக்க பார்த்து என்ன கேட்பாருன்னா, ஏதாவது சொல்ல நினைக்கிறியா பேட்ரியாக்? ஏன்னா நான் இந்த ஃபைட்டுல நேர்மையா விளையாண்டு ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம டாங்குனாக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும். ஏன்னா அவரு சிங்மியுங்க காப்பாத்தணும்னு நினைச்சாரு, ஆனா இப்ப காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப உள்ள போனாலும் அங்க மவுண்ட்வா டிவைன் டிராகன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. அவன் இனி யாரும் கரைஞ்சு போயிருப்பான். அதாவது இந்த மூணு பாய்சனும் ரொம்ப ரொம்ப மோசமான பாய்சன்ல. இப்ப யோசிப்பாரு, இவன் மனுஷனே கிடையாது, ஒரு சின்ன பையனுக்கு எதிரா இப்படி போய் பண்ணியிருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அந்த எல்டரை பார்த்து சொல்லுவாரு, நீங்க உங்களை நீங்களே எல்டர்னு சொல்லிக்கிறீங்களா? அதுவும் டேங்க்லாண்ட்ல இருந்துகிட்டு நீங்க இப்படிலாம் பண்ணலாமா என்ன? ஒரு சின்ன பையனுக்கு எதிரா இவ்வளோ கொடிய பாய்சன்ஸ, அதுவும் மாத்து மருந்து இல்லாத பாய்சன்ஸ எதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டாங்குனா கேட்பாரு. இதை கேட்டுட்டு இந்த டாங்வே சொல்லுவாரு, பேட்ரியாக் முதல்ல நீ கண்ணை முடிச்சு பாரு. இந்த உலகத்துல நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நம்ம இந்த உலகத்தோட ராஜாக்களா வாழ வேண்டியவங்க. ஆனா நம்மளோட நிலைமை என்ன? வெறும் ஏதோ ஒரு சிச்சுவான்னு தெரியாத ஒரு ஊருக்கு வந்துட்டு
இந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன மக்களை போயிட்டு ஆண்டுகிட்டு நம்மள பெருமையா சொல்லிக்கிறோம். நம்ம மட்டும் பாய்சன்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம், யாரோ எங்கேயோ நம்ம போயிருப்போம். ஆனா இது இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு மூலையில வந்து இருக்கிறதுக்காக காரணம் யாருன்னு நினைக்கிற? குவின்செங் செக்ட், எம்ஐ செக்ட், இந்த மாதிரி 10 கிரேட் செக்டை பார்த்து நம்ம பயப்படணுமா என்ன? அந்த மாதிரியான கிரேட் செக்ட் எல்லாம் நம்மளை எதிர்த்து வந்தாங்களா, அவங்க எல்லாரும் வெறும் ஒரே நாள்ல எல்லாருமே செத்து போயிருவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்க நம்ம. ஆனாலும் அவங்க எல்லாரையும் நம்ம சும்மா விட்டு வச்சிருக்கோம். இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ ஏதோ ஒரு செக்டை கூட்டிட்டு வரியா இவனுங்களை போயிட்டு. இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பயப்படுறதுனாலதான் இவ்வளவு நடந்துச்சு தெரியுமா? இப்ப நம்ம டேங்க் நான் கேட்பாரு, அதுக்காக நீங்க மொத்த மக்களுக்கு எதிராகவும் பாய்சன்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன மொத்த மக்களுக்கும் இந்த டேங்க் கிளான் ஒரு எனிமியா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஏன் எனிமியா இல்லைனாலும் நம்மள ராஜாக்களா பார்க்கலாமே, நம்ம மொத்த மக்களையுமே ஆண்டிருக்கலாமே. அதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. என்னைய கிரிமினல் மாதிரி நீ ரொம்ப ட்ரீட் பண்ணாத. ஏன்னா உண்மையான வில்லன் யாரு தெரியுமா? இந்த டேங்க் கிளான் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ப வச்சவன் தான் உண்மையான வில்லன். உண்மையிலே டேங்க் கிளான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கிளான்னு உனக்கு தான் தெரியல. மவுண்ட் வா செக்ட் இவனுங்கெல்லாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா மாறுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இவனுங்க எல்லாரும் முதல்ல இங்க எப்படி வந்தானுங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லர்ஸ் எல்லாரும் நீ போடுற உத்தரவுகளுக்கு அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் நாங்க வீக்குன்றது கிடையாது. இது எல்லாத்தையும் எப்ப வேணாலும் எங்களால மாத்த முடியும்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம டேங்க் குணாக்கு ரொம்ப கோபம் வரும். அவரு இந்த டேகரை, அவர் கையில வச்சிருக்கிற இந்த டேகரை அந்த எல்டரை நோக்கி த்ரோ பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் அதை த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை, வரக்கூடிய விளைவுகளை அவரால் சந்திக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இங்க எக்கச்சக்க டேங்க் கிளானோட மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்கள ஒரு சில பேருக்கு இந்த டேங்க்வே ரொம்ப ரொம்ப குற்றவாளி மாதிரி தெரியலாம். ஆனா மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே இப்ப இந்த டேங்க்வே சொல்றது கரெக்ட்னு தான் தோணும். அப்படி இருக்கிறப்ப மவுண்ட் வா செக்டை சப்போர்ட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணி இது எல்லா பிரச்சனையும், வர பிரச்சனையும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? இதை ஒருவேளை நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்னால காரணம் சொல்ல முடியுமா? இல்ல, நான் முதல்ல மவுண்ட் வா டிவைன் டிராகனை இந்த மாதிரி பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த சண்டை நடக்கிறதுக்கே நான் அலோவ் பண்ணியிருக்க கூடாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இது எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் இவனை மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா அதுக்கான பலன் இப்படிதான் இருக்கு. இதை நான் த்ரோ பண்ணியே ஆகணும். இந்த டேங்க் வேவை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும். இருந்தாலும் அதை என்னால பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. இப்ப இந்த டேங்க் வே சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆயிருக்குன்னு முதல்ல பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாய்சன்ஸ் எல்லாத்தையும் மேல தூக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணி மேல வானத்துக்கு கொண்டு போயிருவான். இப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லுவான், எல்லாரும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகன் என்ன நிலைமையில இருக்கான்னு. நீங்க எல்லாம் நம்பிக்கை வச்சவன் இந்த நிலைமையில தான் இருப்பான் அப்படின்னு தைரியமா சொல்லுவான். உள்ள எல்லாரும் பார்க்கும்போது அந்த அரேனாவோட சென்டர்ல நிக்கிற ஆளை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா சென்டர்ல நிக்கிற நம்ம ஆளு கரைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டான், கல்லு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா நிப்பான். இதை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி அப்படியே எப்படி இது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். நம்ம சிங்விங்கோட மொத்த உடம்பும் அப்படியே பிளாக் கலர்ல இருக்கும். அவன் உடனே டக்குன்னு வாந்தி எடுப்பானா, அந்த வாந்தியோட சேர்த்து அவன் உடம்புல இருந்த எல்லா பாய்சன்ஸும் போக ஆரம்பிச்சிடும். பாய்சன்ஸ் எல்லாம் போனதை பார்த்த உடனே இவரு அதிர்ச்சியா இருப்பாரு. அப்ப நம்ம சிங்விங் சொல்லுவான், சே, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போய் வந்துட்டேன் பாரு. இந்த சிச்சுவான் ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு அப்பவே யோசிச்சேன், தெரியாம சாப்பிட்டு இப்படி ஒரு நிலைமை எனக்கு, சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு எல்லாரும் அப்படியே கண்ணே வெளில வந்து விழுந்துரும் போல அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆவானுங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த தான் நம்ம சிங்விங் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது சிச்சுவான் ஃபுட்டா? இரு, முதல்ல நீ எப்படி இந்த பாய்சன்ல இருந்து தப்பிச்ச? நீ யாரும் கரைஞ்சு போயிருக்கணுமே, உன்னோட எலும்பு கூட மிஞ்சி இருக்க கூடாது, ஆனாலும் நீ தப்பிச்சிட்டியா? இல்லையே, இதுக்கு பாசிபிளே இல்லையே அப்படின்னு தான் இந்த டேங்க்வே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒருத்தரோட மார்ஷியல் ப்ராவஸ் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி, அவங்களால இந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்க முடியும். அப்படியே இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க மார்ஷியல் மாஸ்டரா இருக்கணும். ஆனா இவ்வளோ நேரம் இந்த சின்ன பையன் இதுக்குள்ள நின்று இதை சமாளிச்சிருக்கான். சமாளிச்சது மட்டும் கிடையாது, எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம திருப்பியும் அப்படியே வந்து நிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிங்மிங் உடனே சொல்லுவான், நீங்க இந்த சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஏதோ வெளில சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப நேரமா, எல்லாத்தையும் கேட்டு காதே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நீங்க சொன்ன எல்லாமே தப்பு தான். அது எப்படின்றத சொல்லவா? முக்கியமான 3 விஷயத்த நான் சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. விஷயம், நீங்க உலகத்தை ஆளாம போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க பாய்சன்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது கிடையாது, உங்களோட பாய்சன்ஸ் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்றதுக்காக தான். 2வது விஷயம், டேங்க் கிளான் ஒன்னும் மவுண்ட் வா செக்டுக்கு உதவி செய்யல, மவுண்ட் வா செக்ட் தான் டேங்க் கிளானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 3வது விஷயம்,
இது எல்லாமே டேங்க் கிளானோட பேட்ரியாக்கு ஏற்கனவே தெரியும். அந்த காரணத்தினால தான் அவரே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரே எங்க கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு புரியல. இது புரியாம நீங்களும் ரொம்ப நேரமா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம பேட்ரியாக்கையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சோறு போட்டு இத்தனை நாளா இந்த டேங்க் கிளான்ல வச்சிருக்காரு. இதுவே பெரிய விஷயம் தான். நான் இவ்வளவு நேரம் சொல்றது என்னமோ உங்களுக்கு புரியாத மாதிரியே நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இனிமேல் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. சரி, உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு விஷயம் வேணா சொல்லவா? விஷயம், எனக்கு இந்த பாய்சன்ஸ்னால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏன்னா என்னோட பாடி இந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாவே ரெசிஸ்ட் பண்ணும். இது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஆரம்பிப்போமா திரும்பியும் ஃபைட்ட? நீங்க உங்களோட ஸ்பெஷல் டெக்னிக்கு, ஸ்பெஷல் அட்டாக்கு, ஸ்பெஷல் பாய்சனு எது வேணாலும் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு இந்த சியூங் மியூங் எப்பவும் தயாரா தான் இருக்கான். ஆரம்பிப்போமா இந்த ஃபைட்ட? நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது டேங்க் போவுக்கும் நம்ம சியூங் மியூங்கும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் அது. அப்ப நம்ம டேங்க் போ என்ன சொல்லியிருப்பானா, டேங்க் கிளான் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுங்க பாய்சன்ஸ் யூஸ் பண்றவனுங்க தான், ஆனாலும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது. ஏன் அப்படின்னா மிச்ச கிரேட்டஸ்ட் கிளான்ஸ் இருக்கானுங்களா, 5 கிரேட் கிளான்ஸ், அதுல வந்துட்டு நாம்குங்கோ இல்ல பாயங் கிளான்ஸோ வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா டேங்க் கிளான்ல இருந்து அந்த மாதிரி யாரும் வந்ததே இல்ல. அதாவது ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி யாருமே வந்தது இல்ல. இதுக்கான காரணம் பாய்சன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியூங் மியூங் கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு தான் நம்ம டேங்க் போ சொல்லுவான். ஏன்னா பாய்சன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பாய்சன்ஸ்ல எதுவுமே அப்படிலாம் கிடையாது. உண்மைதான், இந்த பாய்சன்ஸை நம்ம யூஸ் பண்றோம், இதுக்கு மாத்து மருந்தே இல்ல அப்படின்னு ஒரு பாய்சன்ஸை யூஸ் பண்ணா அது எல்லாமே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் மாஸ்டர் யார் வந்தாலும் சரி, அவங்க இந்த பாய்சன்ஸை ஈஸியா ரெசிஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம சியூங் மியூங் மாதிரி. சோ அந்த காரணத்தினாலேயே இந்த பாய்சன்ஸை மட்டும் அவனுங்க அப்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அதாவது எங்களுக்கு பாய்சன் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்கன்னா அதுலயே அவனுங்க ஏதாவது ஒரு கட்டத்துல கண்டிப்பா டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுவானுங்க. இத பத்தி நம்ம டேங்க் போ எவ்வளவு சொல்லியுமே யாருமே கேட்கவே இல்ல. பாய்சன்ஸும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் ஆகும், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிட்ட அப்படியெல்லாம் வேலை செய்யாது. அப்படி ஒருவேளை வேலை செஞ்சிருந்தா இவங்க யாருமே ஹெவன்லி டீமனை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓடி டைரக்டா சிச்சுவான்ல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. இங்க அவங்களும் இந்த மவுண்ட் வாசெக்ட் பக்கத்திலே இருந்திருக்கலாம்ல, ரொம்ப தள்ளி போகணும்னு அவசியம் கிடையாது. பாய்சன் மாத்து மருந்து இல்லாம இருந்துச்சுன்னா அது ஒரு எஃபெக்ட் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த பாய்சனை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா 2 மெத்தட் இருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சியூங் மியூங் சொல்லுவா. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இந்த டேங்க் வேவால அதுக்கு மேலையும் அதிர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் கேட்பாரு, நீ ஒருவேளை உன்னோட மூக்க மூடிக்கிட்டு அப்படியே மூச்சு அடைச்சு உள்ள இருந்தாலும் கூட ரொம்ப நேரத்துக்கு உன்னால இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பாய்சன் எல்லாம் நம்மளோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த தோல் வழியா அப்படியே உள்ள போயிருமா. அப்படி போயிட்டு அது உன்னை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நீ இன்னியார செத்துருக்கணுமே, எப்படி நீ எதுவுமே ஆகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாரு. இப்ப நம்ம சியூங் மியூங் என்ன யோசிப்பானா, இப்ப இந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்றதுக்கு மொத்தம் 2 மெத்தட் அவனுக்கு தெரியும்னு சொன்னால, அதுல மெத்தடு இப்ப நம்ம டேங்க்வே சொன்னதுதான். ஒருவேளை நம்ம சியூங் மியூங் தன்னோட உடம்பு ஃபுல்லா இன்டர்னல் எனர்ஜியை வச்சு அப்படியே கோட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேயர் மாதிரி. அப்படி கோட் பண்ணிட்டானா எந்த ஒரு பாய்சனும் அப்படியே உள்ள போகாது, அப்படியே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி வெளில போயிடும். ஆனா ஒருவேளை பாய்சன் நீடில் வச்சு அதை வச்சு குத்துனாங்கன்னா அப்ப அந்த பாய்சன் உள்ள போயிடும். சோ மெத்தட் வச்சு இந்த பாய்சனை தடுக்க முடியாது, பாய்சன் நீடில்ஸ. இப்ப இந்த இடத்துல தான் இந்த 2வது மெத்தட் யூஸ் ஆகும். இந்த 2வது மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல அவங்க உடம்புல இருக்கிற ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு கீ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மல் மார்ஷியல் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப பியூரான கீ வச்சிருப்பாங்க. சோ அந்த காரணத்தினால அவங்க இப்படின்றதுக்குள்ள இந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே பியூர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க அந்த லெவல்ல இல்லைன்னா அப்பதான் அவங்களுக்கு மாத்து மருந்தே தேவை. நம்ம சியோலுக்கு இப்ப தேவைப்பட்டுச்சுல. ஆனா அந்த லெவல்ல இருக்கிற நம்ம சியூங் மியூங் மாதிரியான ஆளுங்க யாருக்குமே இந்த ஒரு பாய்சனுக்கு மாத்து மருந்துன்னு எதுவுமே தேவையில்ல. எந்த பாய்சன்னாலும் அவங்களோட கீயை வச்சே அவங்க ரெசிஸ்ட் பண்ணிடுவாங்க. இது நல்லா தெரிஞ்சதுனால மட்டும்தான் நம்ம டேங்க் போ அந்த டேங்க் லேண்ட்ல இருக்கிறது பிடிக்காம அங்கிருந்து வெளில வந்தான். ஏன்னா அவன் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனோட பாய்சன்ஸை டெவலப் பண்றதுக்கு பதிலா ஹிடன் வெப்பன்ஸை தூக்கி போட ஆரம்பிச்சான். ஹிடன் வெப்பன்ஸை மட்டும் வச்சு அவன் டார்க் சுப்ரீமா மாறினான். ஆனா இதையுமே அவரால் புரிஞ்சுக்க முடியாது டேங்க் வேவால. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இல்லையே அப்படி இருந்து உன்னால முடியாதே, உன்னோட கீயை கூட உன்னால கேதர் பண்ணியிருக்கவே முடியாது, ஏன்னா நான் தான் ஏற்கனவே அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு தன்னோட வாயை மூடிக்கிடுவாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே நான் பாய்சன் உன்னோட ஃபுட்டுல கலந்துருக்கேனே,
அதுவே உனக்கு எஃபெக்ட் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்ல வருவாரு. இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், ஓஹோ அதுவா, முட்டாளுங்க எப்பயுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்கள விட தான் தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாடியே இந்த பாய்சன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா, என் உடம்புக்கு தான் எதுவுமே ஆகவே இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவான். இப்ப சொன்ன உடனே இவரும் அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக திரும்பியும் ஆர்டர் ஆஃப் த கிங் ஆஃப் கோஸ்ட்னு ஒரு பாய்சன் இருந்துச்சுல, அதை யூஸ் பண்ணுவாரு. திரும்பி அந்த பாய்சன் பட்டு அந்த பாய்சனுக்கு நடுவுல இருந்து நம்ம சிங்மிங் அப்படியே அதை சுவாசிச்சுக்கிட்டே வெளில வருவான். இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த பாய்சன் எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்றது. ஏன்னா என்னோட பாடி அப்படி. சிங்மியுங்க எதிர்க்கிற அளவுக்குலாம் இந்த உலகத்துல பாய்சன் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே வெளில வருவான். ஆக்சுவலா இந்த பாய்சன்ஸ்னால நம்ம சிங்மிங்க்கும் எஃபெக்ட் இருக்கும். ஆனா அவனோட பாடி ரொம்ப ரொம்ப வேகமா இந்த பாய்சன்ஸை பியூரிஃபை பண்ணுது. அந்த காரணத்தினாலதான் இதுல இருந்து எஃபெக்டே இல்லாத மாதிரி அவன் வெளில நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணால, முதல்ல எந்திரிச்சான்ல, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பியூரான எனர்ஜியை மட்டும் தான் தன்னோட டான்டியான்ல அவன் சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு தடவை அவனோட லைஃபை வாழ்ந்துட்டான். அப்பவே இந்த எனர்ஜியெல்லாம் எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அதனால திரும்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்பயே வெறும் பியூரான கீயை மட்டும் உள்ள எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேர்த்துக்கிட்டே இருந்தான். அது இப்ப அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரத்துல உதவி செய்யுது. இது அவனோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பலன் தான். ஏன்னா இதுக்காக அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். இப்ப இவ்வளோ கஷ்டத்தையும் பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவனோட பாடி ஈஸியாவே இந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணுது. இப்ப இந்த டேங்க் வேவை பார்த்து கேட்பான், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. உடனே இந்த டேங்க் வே சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் தான் சொன்னேனே உன்னால என்னோட பாய்சன்ஸை தாங்க முடியாதுன்னு. நீ என்னமோ பாடி கண்டிஷன் அப்படி இப்படின்னு, உன்னோட கைய நல்லா பாரு, உன்னோட கையில இன்னமும் பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தியா, உன்னோட கையால என்னோட பாய்சன்ஸை ரெசிஸ்ட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உன்னோட உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிரும். அப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு நீ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவ அப்படின்பாரு. ஓஹோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இதை எரிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு சமாதி டிவைன் ஃபயரை யூஸ் பண்ணுவான். ஏற்கனவே தன்னோட ஆல்கஹாலை பர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணால, இப்ப இதை யூஸ் பண்ண உடனே அவர் யோசிப்பாரு, என்னது சமாதி டிவைன் ஃபயரா, இந்த மாதிரியான ஒண்ணு பீக்கான மார்ஷியல் ஆர்டிஸ்டால மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும், உன்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாரு. இப்ப நம்ம சிங்மிங் திரும்பி சொல்லுவா, இன்னொரு ஒரு தவளை இது. ஏன்னா ஒரு கிணத்துல இருக்கிற தவளை இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டே இருக்கும், தான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கும். டேங்போவுக்கு இது நல்லா தெரியும். அந்த காரணத்தினாலதான் உங்களை மாதிரி வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனா அவனாலையும் பண்ண முடியல. இப்படி 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்பயும் கூட நீங்க எல்லாரும் இப்படியே தான் இருக்கீங்க. வெறும் சமாதி டிவைன் ஃபயரை பார்த்ததுக்கே நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க. இதை நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரியான ஆளுங்க கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. உங்க எல்லாரையும் மாத்தணும்னா இது எல்லாத்தையும் நான் வேரோட புடுங்கணும். அதுக்கு ஒரு 2-3 தலையை உடைச்சாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போவான். இவர் உடனே கோவப்பட்டு என் பக்கத்துல வராதன்னு சொல்லி அவர் கையில இருக்கிற எல்லா பாய்சன்ஸையும் மாத்தி மாத்தி தூக்கி போட ஆரம்பிச்சிருவாரு. அப்படி தூக்கி போட எக்கச்சக்க பாய்சன்ஸ் வந்துடும். நம்ம சிங்மிங் அதை பார்த்து பயப்படலாம் மாட்டான். எல்லா பாய்சன்ஸையும் மொத்தமா தட்டி தட்டி ஒரே இடத்துக்கு கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்துட்டு தன்னோட கையில அந்த கீயை கொண்டு வந்து அது மூலமா எல்லா பாய்சன்ஸையும் ஒரே இடத்துல நின்று பிரேக் பண்ணுவான். எல்லா பாய்சன்ஸும் அவன் மூஞ்சிக்கு முன்னாடியே வெடிக்கும். நான் தான் சொன்னேனே இது எதுவும் எனக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அதை பார்த்த உடனே அவர் இன்னமும் அதிர்ச்சி ஆவாரு. இதெல்லாம் நடக்காது, டேங்க்லானோட பாய்சன்ஸ் எதுவும் அவ்வளவு வீக்கு கிடையாது, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், இதோடலாம் நான் டிஃபீட் ஆயிட மாட்டேன், நான் என்ன ஆனாலும் சரி இதுல இருந்து தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற எல்லா பாய்சன்ஸையும் மாத்தி மாத்தி த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அது அவனை ஒண்ணுமே பண்ணாது. அவன் மேல பட்டாலும் அவன் அப்படியே நிப்பான். நான் இவ்வளோ நாளா என்னோட வாழ்க்கையில சேர்த்து வச்ச பாய்சன்ஸ், என்னைய எல்டரா மாத்தின என்னோட அறிவு, இது எல்லாத்தையும் இவன் ஒரே நாள்ல மாத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் மறைஞ்சு போறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹிடன் டேகர்ஸை எடுத்து த்ரோ பண்ணுவாரு. இப்ப இது நம்ம சிங்மிங்க்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த டேகர்ஸ்ல அவ்வளவு பவரே கிடையாது. அட்லீஸ்ட் டேங்குனாக் சண்டை போடும்போது இந்த ஹிடன் டேகர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு 1-2 வித்தியாசமான மூவ்ஸை யூஸ் பண்ணா. அந்த காரணத்தினால அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த டேங்க் வேவ்க்கு பாய்சன் மட்டுமே தெரியும்ன்றதுனால மத்த எதையுமே ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. இதெல்லாம் ஒரு எல்டர்னு சொல்லவே முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அவரு என்ன யூஸ் பண்ணாலும் சரி அதை ஈஸியா தடுப்பான். கடைசியா டேங்க் கிளானோட காயின்ஸே தூக்கி போடுவாரு. இதே மாதிரியான காயின்ஸை நம்ம டேங்க் போவுமே வச்சிருப்பான். ஆனா அவனோட காயின் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அது அவனோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லுவான். அதாவது அவன் அதிகமான அளவு ட்ரைனிங் பண்ணி அந்த காயினை வச்சு அப்படி ட்ரைனிங் பண்ணி அந்த காயின் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ஆனா இவனோட காயின் ரொம்ப புத்தம் புதுசா இருக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு 2 பேருமே எல்டர்ஸ் தான், டேங்க் வேவும் சரி டேங்க் போவும் சரி. ஆனா உண்மையா அந்த எல்டர் பதவிக்கு நம்ம டேங்க் போ தகுதியானவன். ஆனா இந்த டேங்க் வே அப்படி கிடையாது.
இவர் அந்த எல்டர் பதவி அவர் வயசானவர்ன்ற காரணத்துக்காக மட்டும் அந்த பதவியில வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பா, ஒருவேளை இந்த இடத்துல மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் இருந்திருந்தா நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவன் இன்னியாரும் என்னைய தோக்கடிச்சு வெறும் 3 தோக்கடிச்சு என்னைய கொண்டிருப்பான். இன்னியாரத்துக்கு நான் பரலோகத்துல இருந்திருப்பேன். ஆனா அதே இடத்துல இப்படி ஒரு எல்டர் இருக்காரு. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு கோபம் வருது. நம்ம டேங்போ அப்ப சொன்னது இப்பதான் நம்ம சிங்மிங்க்கு புரியும். அவன் சாகும்போது கூட டேங்க் கிளானை பாத்துக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கான காரணம் இந்த மாதிரியான யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான். ஒருவேளை என்னால இது எதையும் சொல்லி புரிய வைக்க முடியலன்னா நான் அடிச்சுதான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பான். இப்ப இவன் முன்னாடி வர வர இதை பார்த்துட்டு இந்த டேங்க் வேப் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிப்பாரு. ஒரு கட்டத்துல ரொம்ப கோவம் வந்து அவர் கையில என்னென்ன இருக்கோ எல்லா பாய்சன்ஸ், எல்லா ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா மேல தூக்கி போடுவாரு. போட்டுட்டு நான் அப்படிலாம் தோத்து போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல எல்லாத்தையும் போடுவாரு. இந்த ஒரு அட்டாக் பேரு என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே சுத்தி இருக்கிற டேங்க்லான சேர்ந்த எல்லா டிசிபிள்ஸும் ஐயோ இது என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் ஆச்சே, இதை போய் எல்டர் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு நடுவில் நிக்கிற நம்ம சிங்மியும் இதை பார்த்துட்டு என்னது இதோட பேரு என்கல்ஃபிங் பெட்டல் ரெயினா, இதையா நீங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுறீங்க? உண்மையான என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஃபார்ம்லெஸ் பாய்சனோட சேர்த்து இந்த என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் தான் இந்த டேங்க் கிளானோட 2 அல்டிமேட்டான டெக்னிக்ஸ். ஆனா இதுக்கு போய் அந்த பேரை போய் வச்சிருக்கீங்க. இது அந்த லெவல்ல கூட இல்ல. ஏன் டேங்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எதிராக சண்டை போடும் போது யூஸ் பண்ண இன்கம்ப்ளீட்டான ஃபார்மே இதை விட பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அன்னைக்கு டேங்போ யூஸ் பண்ணது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்படியே வானத்துல இருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் உண்மையான என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் நான் சொல்லுவேன். அதாவது அது கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பா. இப்போ நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவான்னா உண்மையானதை உங்களுக்கு காட்டணும்ல, அட்லீஸ்ட் அதோட எக்ஸாம்பிளையாவது காட்டணும்ல. அதுக்காக இந்த டேங்க் கிளான் முன்னாடி உண்மையான என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் எப்படி இருக்குமோ அதோட இமிடேஷன் மட்டுமாவது காட்டணும்னு இருப்பான். ஸோ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவன் இங்க இருந்து ஜம்ப் பண்ணுவான். ஏன்னா இப்ப இந்த உலகத்துல இந்த பெட்டல் ரெயினோட இமிடேஷனை காட்டக்கூடிய ஒரே ஒரு ஆளு நம்ம சிங்மிங் மட்டும்தான். இது அவன் டேங்போ கிட்ட இருந்து டேங்க் கிளானுக்கு கொடுக்க போற ஒரு கிஃப்ட். அதை நம்ம சிங்மிங் டெலிவர் பண்ண போறான். அவ்வளவுதான். இப்ப மேல வர நம்ம சிங்மிங் தன்னோட பிளம் பிளாசத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பான். இந்த பிளம் பிளாசம் எல்லாமே அதுல வர ஒவ்வொரு பெட்டல்ஸுமே காத்து எந்த திசையில போகுதோ அந்த பக்கம் தான் போகும். இது ஒவ்வொன்றும் மேல மேல பறந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கும். ஒரு சிலது திரும்பி அந்த கிரவுண்டுக்கே போகணும்னு நினைக்கும். ஏன் இன்னும் ஒரு சிலது அந்த காத்துலயே அசைஞ்சு ஆடி பொறுமையா இந்த கிரவுண்டுக்கு வரும். இது எல்லாமே எப்படி காத்த ஃபாலோ பண்ணுதோ அது ஃப்ளோவுல போறதுன்னு அர்த்தம். உண்மையான இதோட பியூட்டியை பார்க்க தெரியாதவங்க, அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்ல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க யாராலையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. இப்படி சொல்ற நம்ம சிங்மியும் எக்கச்சக்க ஸ்வாட் இமிடேஷன்ஸை கிரியேட் பண்ணுவான். அதாவது பிளம் பிளாசம் மூலமா நிறைய சிங்மியூஸை கிரியேட் பண்ணுவான். இது எல்லாம் அப்படியே மொத்தமா அந்த வானத்தையே கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சியா இருப்பாரு நம்ம டேங்வே. இப்ப நம்ம டேங்வேவை தாண்டி நிக்கிற நம்ம சிங்மியும் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் என்னன்றத சொல்லுவான். 24 strokes ஆஃப் பிளம் பிளாசம் ஸ்வாட் ஆர்ட். அதுல த என்கல்ஃபிங் பிளம் பிளாசம் ரெயின் அதே மாதிரியான ஒரு அட்டாக். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு இமிடேஷன் இவரை தாண்டி போனதுக்கே இவருக்கு அதிர்ச்சியா இருக்கும். இதை எப்படி பண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இன்னும் முடியல. அடுத்து ஒவ்வொரு இமிடேஷன்ஸா இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 இமிடேஷன்ஸை இவர் தடுக்கணும்னு நினைப்பாரு. தடுக்கவும் செய்வாரு. ஆனா எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. இந்த அட்டாக்கோட மொத்த பவரையும் அவரால் தடுக்க முடியாது. அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிச்சோனே அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இப்ப இது எல்லா இமிடேஷன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அட்டாக் முடிஞ்சிருச்சுன்னு அவர் நினைக்கும் போது கரெக்டா அப்ப ஒரிஜினல் ரிட்டர்ன் வரும். ஒரிஜினல் சிங்மியும் இந்த அட்டாக்கோட ஃபைனல் ஃபேஸை எடுத்துட்டு வருவான். ஃபைனலா அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்ன உடனே இந்த டேங்வே யோசிப்பாரு, இது என்ன ஒரு ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு. அதை யோசிக்கும் போதே நம்ம சிங்மிங் அவர் பக்கத்துல வந்திருப்பான். அவ்வளவுதான். இது அவருக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இது வெறும் கனவுதான், உண்மையிலே இது ஒரு கனவுதான் சொல்லும் போதே அவரை தாண்டி போற நம்ம சிங்மிங் அவரையும் அங்கேயே தோக்கடிச்சிருவான். இப்ப அங்க இருக்கிற பிளம் பிளாசத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிங்மியும் அப்படியே வந்து நிப்பான்ல, அத்தோட இவரு அப்படியே பொறுமையா கீழே விழுக போவாரு. அப்ப கேட்பாரு, இது என்ன ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு. உடனே நம்ம சிங்மியும் சொல்லுவான், என்கல்ஃபிங் பிளம் பிளாசம் ரெயின் அப்படின்னு. இந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் மவுண்ட் வாசெக்ட சேர்ந்ததா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே அவர் கீழே விழுந்துருவாரு. நம்ம சிங்மிங் யோசிப்பா, உண்மையிலேயே இது இவ்வளவு சிம்பிளான ஒரு டெக்னிக் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு டேங்க் பாஸ் சண்டை போடும் போது
அவன் அந்த என்கல்ஃபிங் பெட்டல் ரெயினை யூஸ் பண்ணால, அதை பார்த்து அதை மவுண்ட்வாவோட டெக்னிக்கோட கம்பைன் பண்ணி நம்ம சிங்மியூங் தான் இந்த ஒரு டெக்னிக்கை கிரியேட் பண்ணியிருக்கான். ஆனா அது இவ்வளவு பவர்ஃபுல்லானதுக்கு காரணம் நம்ம சிங்மியூங் மட்டும்தான். இது டேங் கிளானோட சீக்ரெட்ல இருந்து வந்தது தானே. சோ இது டேங் கிளானோட டெக்னிக் தான். அதை இப்ப காமிச்சிருக்கான். ஆனா அதை டேங் வேயால தான் புரிஞ்சுக்க முடியல. அது அவங்க கிளானோட டெக்னிக்ன்றது அவருக்கே தெரியல. ஆனா நம்ம சிங்மிங் என்ன பண்ணணுமோ அதை அவன் பண்ணிட்டான். ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் இந்த எல்டர் கவுன்சில் லீடரை தோக்கடிச்சு அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், அவரோட இமேஜையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். சோ இதுக்கப்புறம் இனிமேல் எல்லாத்தையும் இந்த டேங் கிளானோட பேட்ரியாக் பாத்துக்கிடுவாரு. இதுக்கப்புறம் டேங் கிளான் எந்த பாதையில போக போகுது அப்படின்றத இவர் தான் முடிவு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவான். உடனே அவரும் எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த டியூவலோட ரிசல்ட்ட சொல்லுவாரு. இந்த டியூவல்ல ஜெயிச்சது மவுண்ட்வா டிவைன் டிராகன் சிங்மியூங் அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபைட்டு இப்படிதான் போகுன்றத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம சிங்மியூங் ஜெயிப்பான்றத முக்கியமா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே ஒரு பெரிய அமைதி அங்கே அந்த மொத்த இடத்துலயும் இருக்கும். நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த அமைதி தான் இந்த டேங் கிளான்ல அடுத்து கொண்டு வர போற மாற்றத்தோட முதல் படியா இருக்கும். இப்ப இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேல பாப்பான். வானத்தை பார்த்த உடனே ஒரே ஒரு பிளம் பிளாசம் மட்டும் வருமா? இல்ல உன்னால என்னை கேட்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இனிமேல் நான் உன் கூட பேசின மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் கூட அதுவுமே என்னோட இல்யூஷன் மட்டும்தான். இறந்து போனவங்க யாராலையும் உயிரோட வந்து கண்டிப்பா பேச முடியாது, அது எனக்கும் தெரியும். ஆனாலும் என்னாலும் இதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியல. இறந்து போயிருக்க வேண்டிய நானும் இப்ப உயிரோட வந்து இது எல்லா மெமரிஸையும் என்னோட மைண்ட்ல திரும்பி ஓட்டி பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப ரியலா என்ன இருக்குமோ, அதாவது இப்ப நம்ம சிங்மியூங் கூட வந்தவங்க எல்லாரும் நம்ம சிங்மியூங்க கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் பார்த்த உடனே சரி நமக்கு இப்ப என்ன கையில கடமை இருக்கோ அதை பாப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த டேங்க் போவை யோசிச்சுக்கிட்டே சொல்லுவான், கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரியே அப்பப்ப நான் டேங்க் லேண்ட்ல பாத்துக்கிறேன். ஆனாலும் அது கண்டிப்பா ஃப்ரீயா பாத்துக்க மாட்டேன், கொஞ்சம் காசு வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போவான். இப்ப இவன் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், தேங்க்யூ தாவோயிஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. இது எப்பயுமே நம்ம டேங்க் போ சொல்ற ஒரு வார்த்தை, தாவோயிஸ்ட் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்மியூங் சடனா திரும்பி பார்ப்பான். அந்த இடத்துல நம்ம சிங்மியூங் இத்தனை நாளா யாரோட முகத்தை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த ஒரு முகம் இருக்கும். அவனோட போன லைஃப்ல நிறைய தடவை இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேஸ் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு முகம் இப்ப அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். இப்ப நம்ம சிங்மியூங் யோசிப்பான், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நானும் உன் கூட வந்திருக்க வேண்டியவன், ஆனா இங்க நான் உயிரோட இருக்கேன். நீ என்னோட போன வாழ்க்கையில கேட்ட அந்த ஃபைனலான விஷ், அந்த ஆசைய என்னால போன வாழ்க்கையில நிறைவேற்றவே முடியல. இப்பதான் எனக்கு நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இப்பவாவது உன்னோட ஆத்மா சாந்தி அடையும் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ அமைதியாக சொல்லிட்டு ஃபைனலா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு, அவனோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான் நம்ம சிங்மியூங். இப்ப நம்ம சிங்மியூங் அங்கிருந்து நடந்து வந்ததுக்கு அப்புறம் இவனை பாக்குறதுக்காக எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அப்ப இவங்க எல்லாருக்கும் திரும்பியும் அவங்க முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். என்னடா இது ஏதோ ஒன்று எரியுதே, எதனால அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி எரியறதுக்கு காரணமே நம்ம சிங்மியூங் தான். நம்ம சிங்மியூங் உடம்புக்குள்ள அந்த பாய்சன் போகல, ஆனா அவன் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாய்சன் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப மோசமான பாய்சன். அவனால அதை தாங்க முடியும், ஆனா அவன் பக்கத்துல நிக்கிற மத்தவங்களால அதை தாங்க முடியாதுல்ல. அந்த காரணத்துக்காக தான், ஏண்டா நீ என்ன எங்க கொல்ல பாத்துக்கிட்டு இருக்கியா, அப்படியே பின்னாடி போடாடி, பின்னாடி வராதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சிங்மிங்க பார்த்துட்டு உடனே டக்குன்னு நம்ம டேங்க் கிளானோட பேட்டரியாக் அங்க இருந்து வந்து இதோ மாத்து மருந்து தருகிறேன் பாரு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல மொத்தத்தையும் ஊத்திடுவாரு. ஊத்துன உடனே இப்ப அவர் கேட்பாரு மூக்க மூடிக்கிட்டு, போயிடுச்சா அந்த பாய்சன் இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், யோ நீதாயா டேங்க் கிளானோட பேட்டரியாக்கே, நீ ஏயா இந்த பாய்சனை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, என்னையா இது நீதானையா பாய்சன் கிங் அப்படின்னு யோசிப்பான். இப்ப அவரு இல்ல எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, மேபி ஒரு வாரத்துக்கு உன்னைய தனிமைப்படுத்தி வச்சிருவோமே, அப்படியே தனிமைப்படுத்தி வச்சுட்டா இந்த பாய்சன் எல்லாம் போயிருமேன்னு சொல்லும் போது, நான் எல்லாத்தையும் எரிச்சுட்டே போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதி டிவைன் ஃபயரை யூஸ் பண்ணி மொத்தமா பர்ன் பண்ணிடுவான் அவன் உடம்புல இருந்த பாய்சன் எல்லாத்தையும். இப்ப பர்ன் பண்ணிட்டு திரும்பியும் நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு போயிருவான். இப்ப டேங்க் கிளானோட பேட்டரியாக் திரும்பியும் ஸ்டேஜ் கிட்ட வருவாரு. வந்து இந்த டேங்க் வேவா பாப்பாரு. அவர்கிட்ட பாத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நான் எல்லார்கிட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்துக்கிட்ட தன்னோட வாய்ஸ்ல இன்டர்னல் எனர்ஜியை கொண்டு வருவாரு தன்னோட கையை வச்சு. அப்படி கொண்டு வரது மூலமா தன்னோட சவுண்ட மொத்தமா எல்லாருக்கும் கேட்கற மாதிரி எக்கோ ஆகிற மாதிரி சத்தமா சொல்லுவாரு. கிரிமினல் டேங்க் வே, நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப உடனே அந்த டேங்க் வேவுக்கு கோவம் வரும். என்னது கிரிமினலா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஒருவேளை அந்த சின்ன பையன் இருக்கானே
அவன் கிட்ட தோத்து போனது என்னோட தப்புன்னு சொன்னீனா அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி பார்த்தா நீயும் தானே தோத்து போன, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் சொல்லுவாரு, தோத்து போறதுன்றது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்ற தப்பு நீங்க பண்ணீங்களே இன்னொன்னு, அந்த தப்ப பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவும் போடுவாரு. இப்ப நம்ம யங் பேட்ரியாக் இருப்பான்ல, அதாவது டேங்க் பே, அவன் அந்த ஒருத்தனை தூக்கிட்டு வருவான். இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் நம்ம சிங்மியோட அந்த சாப்பாட்டுல ஸ்டூபிஃபிகேஷன் பாய்சனை கலந்தால அவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவனை கூட்டிட்டு வந்த உடனே சொல்லு, நீ என்ன தப்பு பண்ணன்றத உன்னோட வாயாலே ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் அவனை பார்த்து சொல்லுவாரு. அவனும் உண்மையை சொல்லலாம் நினைக்கும் போது இந்த டேங்க்வே அங்கிருந்து கத்துவாரு, நீ என்னடா சொல்ல வர, நீ எதையும் சொல்லாத, நான் பண்ணது எல்லாமே இந்த டேங்க் கிளானோட நன்மைக்காக தான் அப்படின்பாரு. இவன் உடனே கேட்பான், நன்மையா? நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது டேங்க் கிளானுக்கு அப்படி என்ன நன்மையை நீங்க கொண்டு வருவீங்க? இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னைய மன்னிச்சிருங்க, இனிமேலும் என்னால உங்களோட பேச்சை கேட்க முடியாது, நான் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பார்த்து சொல்லுவான். உண்மையை சொல்ல போனா என்னைய இந்த ஸ்டூபிஃபிகேஷன் பாய்சனை மவுண்ட்டுவா டிவைன் டிராகனோட ஃபுட்டுல கலக்க சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் நானும் அதை போய் அவரோட ஃபுட்டுல கலந்தேன். அந்த உத்தரவை எனக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டேங்க்வே தான் அப்படின்னு சொல்லிடுவான். இத சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ஸ்டூபிஃபிகேஷன் பாய்சன் ஒரு பேரலைசிங் பாய்சன், இத இன்னொருத்தவங்களோட ஃபுட்டுல கலக்குறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. இப்ப நம்ம பேக்சுனே அதிர்ச்சியாகி நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான், என்னது, அப்ப நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல பாய்சன் இருந்துச்சா? அதுல பாய்சன் இருந்துச்சுன்னு தெரிஞ்சேதான் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்பானா நம்ம சிங்மிங்கு. டேய், நான் டேஸ்ட பத்தி கேட்கலடா அப்படின்னு நம்ம பேக்சுன் கத்திக்கிட்டு இருப்பான். சோ நம்ம சிங்மிங்க பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த டேங்க்வே பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குற்றம். என்னதான் அவரு இந்த மாதிரி பாய்சன்ஸை எடுத்து நம்ம சிங்மிங் கூட சண்டை போட்டிருந்தாலும் இது எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி பண்ணிட்டான். சோ இது ஒரு தப்பா இருந்தாலும் இது அவ்வளவு பெரிய தப்பா யோசிக்க மாட்டாங்க. ஆனா இன்னொருத்தவங்களோட சாப்பாடுல இந்த மாதிரி பாய்சன்ஸை யூஸ் பண்றது அவ்வளவு நல்ல ஒரு செயல் கிடையாது. அதுவும் இந்த டேங்க் கிளானு மொத்தமும் பாய்சன்ஸை யூஸ் பண்ற ஒரு கிளானு. அவனுங்களுக்கு நடுவுல இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படும். இத பண்ணதுனாலேயே டேங்க்வேவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. இப்ப நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் ஃபைனலா ஒரு தடவை கேட்பாரு, இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது இந்த கவுன்சில் லீடர் தானா அப்படின்னு. ஆமான்னு சொன்ன உடனே நம்ம டேங்க்வேவை திரும்பி பார்த்து, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம டேங்குனா கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம டேங்க்வே கிட்ட எந்த பதிலும் இருக்காது. ஏன்னா நம்ம டேங்க்வேவுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இனிமேல் யாருமே நம்ம டேங்க்வேவை கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாய்சன் கலக்கிறவரை யாராவது நம்புவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன், இவர் மட்டும் இல்லாம இந்த மொத்த எல்டர் கவுன்சிலே இத்தோட காணாம போயிடும். மொத்த பவருமே டேங்குனா கிட்டேயே வந்துரும். நான் பண்ணது எல்லாமே டேங்க் கிளானோட நன்மைக்காக தான் அப்படின்னு ஃபைனலா ஒரு தடவை சொல்லுவாரு. இப்ப நம்ம டேங்குனாக் சொல்லுவாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அது நீங்க செய்யற காரியத்துக்கான விடையா இருக்காது. ஏன்னா நீங்க நேர்மையா ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கிற உண்மை எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதை பண்ணல. அந்த காரணத்தினால இனிமேலும் உங்க பேச்ச கேட்கறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போட ஆரம்பிச்சிருவாரு. டேங்க்வே பண்ண குற்றங்களுக்காக டேங்க்வேவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவரு இனிமேல் எல்டர் கவுன்சில் லீடரா இல்லாத மாதிரி நான் பண்ண போறேன். ரெண்டாவது விஷயம், இனிமேல் எல்டர் கவுன்சில்னு ஒண்ணு இந்த டேங்க் கிளான்ல இருக்க போறது இல்ல. அத நான் இன்னைக்கே கலைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எல்டர்ஸும் அவங்களோட வீட்டுக்கள்ல போய் இருக்கணும். ஏன்னா அவங்க யாருமே டேங்க்வே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றப்ப தடுக்கவே இல்ல. சோ அதுக்கான தண்டனை அவங்களுக்கும் கிடைக்கும். மூணாவது, டேங்க்வே கூட யார் யாரெல்லாம் இருந்து சேர்ந்து செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே இதுல தண்டனைக்கு உரியவங்க தான். அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரையும் நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இத சொன்ன உடனே எல்லாரும் இந்த உத்தரவை ஏத்துக்குருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு, மவுண்ட்டுவா டிவைன் டிராகன் சிங்மியூங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிங்மியூங் என்னன்னு கேப்பா. இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ பண்ண நிறைய உதவினால மட்டும்தான் இந்த டேங்க் கிளான்ல இருந்த நிறைய தப்புகள் எங்களுக்கு வெளியே தெரிய வந்திருக்கு. சோ அதுக்காக உனக்கும் உன் கூட வந்த டிசிபிள்ஸ்க்கும் மவுண்ட்டுவா செக்டுக்கும் நாங்க எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னோட இந்த நன்றியை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா அவர் நன்றி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே சுத்தி இருந்த டேங்க் கிளானோட மத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே மவுண்ட்டுவா டிவைன் டிராகனுக்கும் அவங்க கூட வந்தவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிருவாங்க. நம்ம பேக்சூன் யோசிப்பான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட்டுவா செக்ட் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஆனா அப்பையில இருந்து ரொம்ப வளர்ந்து இப்ப டேங்க் கிளானோட ஃப்ரெண்டா மாறுற அளவுக்கு, அவங்களே நம்மள ஏத்துக்கிற அளவுக்கு
ஒரு இடத்துக்கு இந்த மவுண்ட் வாசெக்ட் போயிருக்கு அப்படின்னு அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவா. இப்ப நம்ம சிங் மியூங்கு நான் ஒரு 3rd கிளாஸ் டிசிபிள் மவுண்ட் வாசெக்ட சேர்ந்த சிங் மியூங்கா இந்த நன்றிகளை ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு பக்கத்துல திரும்பி பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணணும், போ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு பேக்சுனை பார்த்து சொல்லுவான். உடனே பேக்சுனும் ஆமா 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 நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் வாசெக்டோட ரெப்ரசன்டேட்டிவா பேக்சுன்னா ஒரு 2nd கிளாஸ் டிசிபிளா இந்த நன்றிகளை நானும் ஏத்துக்கிறேன். இனிமேலும் மவுண்ட் வாசெக்டும் டேங் கிளானும் இனிமேல் நட்புறவை கொண்டு இனிமேல் நம்ம 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இன்னும் நீண்ட காலத்துக்கு நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த நட்புறவு தொடரணும் அப்படின்னு தான் நம்ம பேக்சுன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மவுண்ட் வாசெக்ட் வாழ்க, டேங் கிளான் வாழ்க அப்படின்னு எல்லாரும் கரகோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சிங்மிங்கே இதை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பான். அப்ப நம்ம பேக்சுனுக்கு சொல்லுவான், இந்த மாதிரி நீ இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண போறேன்னா முதல்ல எங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சு, அதான் எல்லாம் சரியா போயிடுச்சே அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லணும். அந்த பாய்சன் உனக்கு வேணா எதுவும் பண்ணாம இருக்கலாம், ஆனா நாங்க எல்லாரும் நீ இறந்து போயிட்டியோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். அதனால நீ எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இனிமேல் நீ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம பண்ணினா கண்டிப்பா அதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவான். நம்ம பேக்சுனோட முகத்தை பார்த்த உடனே அவன் சீரியஸா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம சிங்மிங்கும் சரி சரி இனிமேல் நடந்துச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்றவான். இப்ப நம்ம பேக்சுன் நம்ம சிங்மிங்கோட பக்கத்துல வந்துட்டு நீ என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, அவங்க முன்னாடி எல்லாம் கைய காட்டு, ஏன்னா உனக்காக தானே எல்லாரும் இங்க கரகோஷங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் அவனோட கையை எடுத்து இந்த மாதிரி அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம டேங் ஜான் என்ன யோசிப்பானா, நல்ல வேலை நான் இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனுக்கு எதிரா சண்டை போடணும்னு நினைக்கல, அப்படி ஒருவேளை நான் சண்டை போட்டிருந்தேன் கண்டிப்பா என் தலை இந்த என்னோட உடம்புல இருந்திருக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த சோசோ சொல்லும், பாடியோ எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆமாமா அவன் சூப்பரான ஒரு ஆளுதான், ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்ன்ற ஒரு டைட்டில அப்படியே யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு நம்ம டேங் ஜான் சொல்லும் போது அவனை நான் சொல்லல அப்படின்னு சொல்லிடும். நான் சொல்றது சியோல பத்தி தான் அப்படின்னு சியோல பாத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்ச உடனே நம்ம டேங் ஜானை பார்த்து டேங் ஜான் நான் என்ன பண்ண போறேன்றத முடிவு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும். அது அப்புறமா தான் நமக்கு சொல்ல வருவாங்க. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேங் கிளானோட எல்லா சிச்சுவேஷனையும் நம்ம டேங் கிளானோட பேட்ரியாக்கே பாத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் டேங் குணாக்கு இந்த டேங் வே இருக்கான்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாரு. 2வது இவன் கூட இருந்த மித்த எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. 3வது இது எல்லாத்துக்கும் தொலைப்போன நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுட்டாரு. இப்ப நம்ம டேங் கிளானோட பேட்ரியாக்கும் நம்ம சிங்மிங்கும் ஒன்னா உட்காந்து அந்த கோல்ட்டியை குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டேங் கிளானோட பேட்ரியாக் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப என்னை எதிர்க்கிறதுக்கு டேங் கிளான்ல யாருமே கிடையாது, அதனால நான் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் இப்பவே பண்ணிட போறேன்னு சொல்லுவாரு. நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கீங்களே அப்படின்னு. உடனே அவரு இல்ல உன் அளவுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு. அது இல்லாம நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த டேங் பே யங் பேட்ரியாக்கா மாறுறது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, அவன் பண்ணது தப்புதான், ஆனா அவனை யங் பேட்ரியாக் பதவியில இருந்து தூக்குற அளவுக்கு அது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் சொல்லுவான். உடனே நம்ம டேங் குணாக்கு என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் அவனை அதுக்காக அந்த பதவியில இருந்து தூக்கல, அவன் எந்த முடிவுகளையும் யோசிச்சு எடுக்க மாட்டான், சோ இந்த பதட்டமே அவனுக்கு போக போக ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருமோன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங்கும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் அவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு முதல்ல இந்த டேங் வே ஏன் இப்படி மாறினாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே நம்ம டேங் குணாக்கு இல்ல எனக்கும் தெரியல, நான் முதல்ல பேட்ரியாக்கா மாறும்போது அவர் இந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் கொஞ்சம் நல்லவரா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவரு இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே அவர் டேங் கிளான்ல மட்டுமே தான் வாழ்ந்திருக்காரு, அவருக்கு உண்மையான உலகம் எப்படி இருக்குன்னே தெரியல. உண்மையான உலகத்துல போயிட்டு ஒரு 4 பேர் கூட சண்டை போட்டு அவங்க 4 பேர்கிட்டையும் அடி வாங்கினாதான் உண்மையான உலகத்திலையும் நிறைய பேரு தன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரிய வந்திருக்கும். அந்த காரணத்தினாலேயே அவரு இந்த மாதிரி மாறிட்டாரு. யாரா இருந்தாலும் சரி அவங்க பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு தப்புக்கே அவங்கள நம்ம தண்டிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால வளரவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம சிங்மிங்கு அவனோட போன லைஃப் மூலமா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், அது அவங்க அண்ணன் தன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். ஏன்னா நம்ம சிங்மிங்கு எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான் அவனோட போன லைஃப்ல, இருந்தும் அவங்க அண்ணன் துரத்தியெல்லாம் விடாம இவனை கடைசி வரைக்கும் கூடவே வச்சு வளர்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை துரத்தி விட்டுருந்தான் இப்ப பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு ஒரு ஆளு இருந்திருக்கவே மாட்டான், ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன்னே நம்ம சிங்மிங் கத்திருக்க மாட்டான், அப்படி ஒரு நிலைமையில இருந்திருப்பான். இப்ப நம்ம டேங் குணா கேட்பாரு, அப்படி பார்த்தா யாருமே பெர்ஃபெக்ட்டா இல்ல அதானே நீ சொல்ல வர? ஆமா, யாருமே இந்த உலகத்துல பிறக்கும் போது பெர்ஃபெக்ட்டா பிறக்கிறது இல்ல,
போக போக பண்ற தப்புக்கள்ல இருந்து கத்துக்கிட்டு நம்மள மாத்திக்க போறோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நான் டேங்க் பேவை ஏன் தெரியுமா ஏத்துக்கிட்டேன், அவன் கண்டிப்பா என்னைய பார்த்து பயந்துகிட்டே தான் இருக்க போறான். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பாவோட அட்டாக்ஸ நான் 10 அட்டாக்ஸ தடுத்திருக்கேன். அவன் என்னைய வயித்துல குத்தியும் கூட நான் உயிரோட இருந்திருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பா யோசிச்சு பாப்பானா என்ன? என் முதுகுல குத்தணும்னு யோசிச்சு பார்க்க கூட மாட்டான். அந்த ஒரு காரணத்தினாலேயே அவன் கிட்ட இருந்து என்ன வேணாலும் என்னால வாங்கிக்க முடியும், அதுவும் பேட்ரியாக்கா மாறும்போது இன்னும் சூப்பரா அவனை யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவான். சரி சரி, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது. அவன் பேட்ரியாக்கா மாறினதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் பாத்துக்கிறோன்னு நம்ம டாங்குனாக் சொல்லிடுவாரு. இப்ப அவரு இங்க கூப்பிட்டதுக்கான காரணம் வேற ஒண்ணு. அவரு என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா, அதாவது இந்த சோசோ இருக்குல்ல, இந்த சோசோ மவுண்ட்வா செக்ட்ல சேரணும்னு நினைக்குதுன்னு சொல்லுவாரு. கேட்ட உடனே நம்ம சிங்மிங் குடிச்சுக்கிட்டு இருந்தானே ஒரு கோல்டு டீ, அது அவன் வாயில இருந்து அப்படியே அருவி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கும். நம்ம சிங்மிங் கேப்பான், எதுக்காக எங்க செட்டில வந்து சேரணும்னு நினைக்கிறா, என்ன காரணம் அப்படின்னு கேப்பான். எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிடுவாரு. நான் அவரை வேணான்னு சொல்லிடுவா அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும் போது, அதுக்கு உனக்கு அத்தாரிட்டி இருக்கா அப்படின்னு அவர் கேட்பாரு. கிடையாது. அப்ப கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா சே அப்படின்னு யோசிச்சுக்கிருவான். இப்ப நம்ம டாங்குனா கேட்பாரு, உங்க செட்டில் லீடர் எப்படிப்பட்டவரு, அவரு சோசோவை ஏத்துக்குருவாரா அப்படின்னு கேட்கும் போது நம்ம சிங்மிங் அவர் அப்படியே இமிடேட் பண்ணுவா. ஓஹோ, டேங்க் கிளானோட ஒரு டாக்டரா, உங்கள மாதிரி ஒரு ஆளு மவுண்ட்வா செக்டுக்கு வந்தது மவுண்ட்வா செக்ட் பண்ண ஒரு புண்ணியம். நீங்க வந்ததுனால நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கலாம், நாங்களே உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு தான் இவர் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இப்ப நம்ம டாங்குனாக் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த சோசோவை மவுண்ட்வா செக்டுக்கு அனுப்புறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் நீ பண்ணணும். இப்ப டேங்க் கிளான்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அதிகமான அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு. ஆனாலும் டேங்க் கிளானோட பாரம்பரியத்தை நான் காப்பாத்தி தான் ஆகணும். கண்டிப்பா நான் டேங்க் கிளான்ல இருந்து சோசோவை அனுப்புனேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒருவேளை இப்படியே இந்த விஷயத்தை விட்டுட்டோன்னு வை, கண்டிப்பா நான் அடுத்தே ஏதாவது ஒரு செக்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும், ஏதாவது ஒரு பையனுக்கு. ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். டேங்க் கிளான்ல அது இல்லைன்னா அவளை வேற எங்கேயாவது தூரமா ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அங்கேயாவது அவளோட வாழ்க்கைய அவ வாழுவான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா எதுக்கு எங்க கிட்ட அனுப்புறீங்க, உடாங் செக்டர் இருக்கு, சதனஜ் இருக்கு, எம்ஐ செக்டர் இருக்கு, அங்கே எங்கேயாவது அனுப்ப வேண்டியதானே நம்ம சிங்மிங் கேட்கும் போது, ஏய் நீ என்ன என்னோட பொண்ணை நன்னா மாத்தணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. அங்கெல்லாம் போனா அப்படிதான் மாறி ஆகணும், அதனாலதான் நம்ம சிங்மிங் அப்படி சொல்றான். இப்ப நம்ம டாங்குனா கேட்பாரு, என்ன இருந்தாலும் சரி நீ என் பொண்ணை பாத்துக்கணும், நீ மட்டும் பாத்துக்கிறேன்னு சொன்னீன்னா நான் இங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், என்ன சொல்றீங்க, நான் ஒன்னும் அங்க வந்து பாத்துக்கிறேன்லாம் சொல்லவே இல்லையே, என்னோட வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை என்னால எப்படி பாத்துக்க முடியும்னு கேட்கும் போது, அந்த பொண்ணு ஒண்ணு உன் வயசுல இல்ல, உன்னை விட வயசு கூட. சரி ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி வயசெல்லாம் இங்க முக்கியமா என்ன, அவ ஒருவேளை வயசு கூட இருந்தாலும் ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனை நம்பி அனுப்பலாமான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி நீ எங்க கிட்ட இருந்து மெடிசினல் டெக்னிக்ஸ கத்துக்கணும்னு சொன்னீங்க, அதை கத்துக்கணும் தானே அப்படின்னு கேட்பாரா. என்னது, இதை வச்சு என்னை மிரட்டலாம் நினைக்கிறீங்களா, அது ஏற்கனவே நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, வாக்க மீறினீங்க, நாக்கு மீறின மாதிரி அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவர் சொல்லுவாரு, அதை நான் சொல்ல வரல, ஒரு சில எனர்ஜி கல்டிவேஷன் மெத்தட்ஸ், ஒரு சில மொபிலிட்டி ஆர்ட்ஸ், அப்புறம் முக்காவாசி மெடிசினல் டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையுமே சோசோ கத்துக்கிட்டா. ஏன் அவ இருக்கிற லெவலுக்கு அவளை மெடிசினல் ஹால் லீடராவே மாத்தலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமசாலி தான் நம்ம சோசோ அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இது கேட்ட உடனே நம்ம சிங்மிங் டக்குன்னு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன் கையில இருந்த அந்த கோல்டு டீ எடுத்து பின்னாடி ஊத்திட்டு புதுசா கோல்டு டீ அதுல ஊத்திட்டு அதை எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்லுவான், சே நீங்க இது முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா, நீங்க தயவு செஞ்சு உங்க பொண்ணை எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நான் கண்ணும் கொருத்துமா உங்க பொண்ணை பாத்துக்கிருவேன், என்னோட ஜூனியர் டிசிப்ள நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்பா. இப்படி அன்பு பொங்க அவன் பேசுறத பார்த்தாலே அவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஏன்னா ஒரு செகண்ட்ல அவன் எக்ஸ்பிரஷனை மாத்திட்டு தெரியுறான். இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி சோசோவை அனுப்பிச்சு வச்சாலும் இதோட இது எல்லாம் முடிஞ்சு போயிடாது, கண்டிப்பா நீங்க எப்ப இங்க இருந்து கிளம்புறீங்களோ அப்ப நானும் சோசோவை கூப்பிட்டுட்டு இன்னும் ஒரு சில பேரை கூப்பிட்டுட்டு நேரா மவுண்ட்வா செக்டுக்கே போறேன், அங்க போயிட்டு நான் உங்க மவுண்ட்வா செக்ட்ல இருக்கிற மெம்பர்ஸையும் நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் மவுண்ட்வா செக்டும் டேங்க் கிளானும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டாலும் டேங்க் கிளானோட பேட்ரியாக்கே நேர்ல போகணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் அவர் நேர்ல போய் பாக்குறேன்னு சொல்றாரு. சோ உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்ப மவுண்ட்வா செக்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம டாங்குனாக் சொல்லுவாரு, நீங்க போறதுக்கான அந்த மெர்ச்சன்ட் கில்டு இருக்குல்ல, அந்த கேரேஜ் எல்லாத்தையும் ஒரு நாள் நான் தள்ளி போட்டிருக்கேன், நீங்க நாளைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஆமா நீங்க இந்த யுனான் போறதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் இல்ல அது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம், ஒருவேளை எங்க செக்டர் லீடர் என்னன்னு சொன்னாருன்னா அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா நான் வேணா சொல்றேன் அப்படின்றவா. அப்படியா சரி
அப்ப நேர்ல போயிட்டு நானே உங்க செக்ட் லீடர் கிட்ட என்னன்றதை கேட்டுக்கிறேன் அப்படின்றவாரு. இது எல்லாம் முடிச்சிட்டதுனால நம்ம டாங்குனாக் அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு, இதுக்கு முன்னாடி டாங் கிளானோட பேட்ரியாக்கா நான் உனக்கு நன்றி சொன்னேன், ஆனா இப்ப டாங்குனாக் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா நான் உனக்கு நன்றி சொல்றேன், ரொம்ப ரொம்ப நன்றி, நீ பண்ண எல்லா உதவிக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவர் சிங்விங்க பத்தி யோசிக்கிறது என்னன்னா, இவனை வெளில இருந்து பாக்குறதுக்கு இவன் ரொம்ப ரொம்ப பேராசை பிடிச்சவனா, எதை பத்தியும் கவலைப்படாதவனா தோணலாம். ஆனா அவனை பார்க்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்விங் சொல்லுவான், என்ன எப்படி வெறும் வாய் வார்த்தையிலே நீங்க நன்றி சொன்னீங்கன்னா நான் அதை ஏத்துக்கணுமா, ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்பானா. இல்ல இவன் நான் நினைச்ச மாதிரிதான் இருக்கான், இவன் என்னைக்கும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சிங்விங்கு அவருக்கு பக்கத்துல போயிட்டு அவரோட காதுல தனக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுவான். கேட்ட உடனே அவரு, இல்ல என்னால முடியாது, நீ டாங் கிளானோட பாய்சன்ஸை வெளில எடுத்துட்டு போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாரா. உடனே நம்ம சிங்விங்கு, எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களால இப்ப மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா, இப்ப டாங் கிளான்ல உங்களுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு, உங்களை எதிர்த்து யாரு கேப்பா, கொடுங்க ஒரு 4 பாய்சனை கொடுங்க, ஒன்னும் ஆயிராது அப்படின்னு சொல்லுவான். சரி, உன்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னா என்கிட்டே ஒரு கண்டிஷன் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா, நீ எனக்கு இன்னொரு தடவை அதை காட்டணும், நீ யூஸ் பண்ணியே அந்த அரேனால அந்த டெக்னிக்கை எனக்கு இன்னொரு தடவை காட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அந்த என்கல்ஃபிங் பெட்டல் ரெயின் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணால, என்கல்ஃபிங் பிளம் பிளாசம் ஸ்வாட் ரெயின், சோ அதை காட்ட சொல்லுவாரு. நம்ம சிங்விங் சொல்லுவா, இப்ப என்கிட்ட இருந்து திரும்பவும் இந்த டெக்னிக் டாங் கிளான் கிட்டே போக போகுது, இது என்ன வேணாலும் மறைஞ்சு போகலாம், ஆனா எண்ணங்கள் என்னைக்கும் மறைஞ்சு போகாது, அதனாலதான் எங்கெங்கயோ சுத்தி ஃபைனலா திரும்பி இந்த டெக்னிக் டாங் கிளான் கிட்டே வருது, ஒரு செட்டுமே இப்படிதானே அப்படின்னு யோசிப்பான். உடனே நம்ம சிங்விங் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு டாங்குனாக்க பார்த்து சொல்லுவா, அது ரொம்ப கஷ்டமாச்சே, என்னால உங்களுக்கு காட்ட முடியாதே அப்படின்பா. ஏன்னா இவன் சாப்பிடாம இருக்கானா, பசிக்குதான், அதனால நீங்க நிறைய சாப்பாடு போட்டீங்கன்னா நான் வேணா இதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவரு சிரிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, உன்னோட வயிறு வெடிக்கிற அளவுக்கு நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றவாரு. இப்ப அடுத்து நம்மளுக்கு 4 Seas மெர்ச்சன்ட் அசோசியேஷனை காட்டுவாங்க. இங்க நம்ம ஜோகுல் கிட்ட ஃபைனலா அவங்க அப்பா பேசுறதுக்காக நம்ம ஜோகுல கூப்பிட்டுருப்பாரு. சோ இவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப அன்னைக்கு வந்துட்டு இந்த டாங் கிளான் நிறைய பிரச்சனை பண்ணானுங்கல்ல அன்னைக்கு நைட்டு, சோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் என்னென்ன காம்பன்சேஷன் பண்ணணுமோ அத டாங் கிளானே பண்ணிடுறதா சொல்லிட்டாங்களாம். அதுவும் டாங் கிளானோட பேட்ரியாக்கே இங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரா. நார்மலா இந்த டாங் கிளான் இப்படி பண்றவனுங்களே கிடையாதான், ஆனா அவனுங்களே இப்படி பண்ணதை பார்த்துட்டு அவருக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, டாங் கிளானு ஏன் டாங் கிளானோட பேட்ரியாக்கே இங்க நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாருன்னா, அப்படி பார்த்தா நீ வெளில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அது நான் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், மவுண்ட் வாசெக்ட் இப்ப ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜோகுல பார்த்து கேட்பாரு, நீ திரும்பியும் வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவானா, நான் மவுண்ட் வாசெக்ட்ல இருக்கிறது தான் எனக்கு விருப்பம் இருக்கு, என்னோட லைஃபோட பாதைய நான் அங்கேதான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். எனக்கும் இந்த வீட்டை நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா நான் இங்க இருக்கிற வேண்டிய ஆளு கிடையாது, நான் மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவன், எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குன்னா அது மவுண்ட் வாசெக்டோட டிசிப்ளா தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுவா. இவனை பார்த்த உடனே அவர் சொல்லுவாரு, ஜோகுல் உனக்கு இந்த அப்பாவோட கனவு என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவர் யோசிப்பாரு. அவரோட கனவு ஒன்னும் பெருசெல்லாம் கிடையாதான், இவரும் இவரோட பையனும் அதுக்கடுத்து வந்த 2வது பையனும் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிசினஸ அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணுமா, இது மட்டும்தான் இவரோட கனவா. ஒரு சின்ன கனவு தான், நார்மலா நடக்கக்கூடிய ஒரு கனவு தான். ஏன் நம்ம ஜோகுல் பிறந்ததுல இருந்தே அவர் இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, ஏன்னா இது அவங்க அப்பாவோட கனவு, நம்ம ஜோகுலோட கனவு கிடையாது. என்னதான் அவருக்கு ஒரு கனவு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா நம்ம ஜோகுலுக்கு ஒரு கனவு இருக்கணும்ல. இவரோட கனவை இவன் மேல அவரால் திணிக்கவே முடியாது, அதை பண்றது சரியும் கிடையாது. அன்னைக்கு நம்ம சிங்வியுங்கு எல்லா முடிவையும் நீ தான் எடுக்கணும்னு சொன்னாரு. அப்படி சொன்னப்ப நான் அது ரொம்ப அரகண்டா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்றது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு புள்ளையோட கனவை அவன் தான் முடிவு பண்ணணும், நான் உன்னோட அப்பாவா அதுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணணும், உனக்கும் அதுக்கான தகுதி இருக்கு, நீ போயிட்டு என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், எப்பயுமே நீ வரதுக்காக நாங்களும் எதிர்பார்த்து இங்கே காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிடுவாரு. இப்ப இது எல்லா பிரச்சனைகளும் முடிச்சிட்டதுனால நம்ம சிங்மியுங்கு ஒரு வழியா இந்த சிச்சுவான்ல இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவன் இந்த சிச்சுவானுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சானோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஒரு சில நாட்கள் இவங்க தள்ளி போயிட்டாங்க, இருந்தாலும் டாங் கிளான் மாதிரியான ஒரு கிளானோட ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதுவே தனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நடந்து போவான். இப்ப நம்ம பேக்சுன் இவனை பார்த்துட்டு, என்னடா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா லேட் ஆகுது சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க.
இப்ப இவங்க நடந்து போறது மூலமா இன்னொரு ஒரு பயணம் இவங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு பயணத்தை பத்தி தான் நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்க இந்த யுனான் மொத்தத்தையுமே அப்படியே ஆட்டி படைக்கிறவனுங்களா இருக்கானுங்க. சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல இருக்கிறவனுங்க சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப அங்க இருக்கிற அந்த லீடரும் ரொம்ப ரொம்ப குரூவலான ஒரு ஆளு. அதனால நீங்க எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க யுனானுக்கு போய் ஏதாவது அங்க இருந்து சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸை மொத்தமா அவாய்ட் பண்றது தான் நல்லது. இவங்க இந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்டுன்னு ஒருத்தர தான் இந்த டேங்க் கிளானோட பேட்ரியாக் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கூட போனீங்கன்னா அங்கே ஒரு வழியா போய் சேர்ந்துடலாம். நீங்க திரும்பி உங்களை நான் மீட் பண்ணும்போது சந்தோஷமான ஒரு நாளா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ நம்ம சோசோவுமே இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஹாவ் அ குட் ட்ரிப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். நம்ம சிங்மிங் யோசிப்பா, சே இந்த சோசோவை வேற கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு. பரவாயில்ல இப்பெல்லாம் பண்ணாத, நான் தான் உன் கூட வரப்போறேன், நம்மளாம் இனிமேல் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, வாங்க ஓகே எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கை கொடுக்குமா. அப்படி கொடுக்கறத பார்த்த உடனே இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப டேங்க் கிளானோட பேட்ரியாக் சொல்லுவாரு, சோசோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி ஒரு யங் டிசிப்ளா இருக்க போற, அதுவும் மவுண்ட் வாசெக்ட்ல. உன்னோட சீனியர்ஸை பார்த்து இந்த மாதிரி கை கொடுக்கலாமா? அவங்களுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம சோசோ யோசிக்கும், ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நீங்க எல்லாரும் உங்களோட பயணத்தை முடிச்சுட்டு சேஃபா திரும்பி வரதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர்ஸை பார்த்து சொல்லும். இப்ப சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஓகே இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம சிங்மிங்குமே யோசிப்பான், இனிமேல் இந்த மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து அதோட லாஸையும் ரூல்ஸையும் நீ தெரிஞ்சுக்க போற, அதுவும் என்னோட ட்ரைனிங்கோட சேர்த்து தெரிஞ்சுக்க போற. இப்ப இவங்க அப்பா இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க பொண்ணை கண்டிச்சதுக்கான காரணம், இவங்க பொண்ணு இனிமேல் மவுண்ட்வாவோட டிசிப்ளா தான் இருக்க போகுதுன்றத அவரே முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாரும் இந்த யுனானுக்கு ரொம்ப ரொம்ப டீப்பா போகணும், ரொம்ப உள்ளதான் உங்களோட வேலை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது போற தூரம் ரொம்ப தூரம். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னியா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம போற வழியில ரோட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்காது. ஸோ நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஜேர்னியா இருக்க போது, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம சிங்மிங் சொல்லுவான், கவலைப்படாதீங்க, எத்தனை நாள் ஆனாலும் நான் கூட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்லாம போற வழியிலலாம் நாங்க ஒன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டு போக மாட்டோம், எங்களுக்கு ஒரு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லுவான். அவனோட கையை வேற பாத்துக்கிடுவான். போற வழியிலலாம் கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்து தான் கூட்டிட்டு போவான், சும்மாலாம் விட்டுற மாட்டான் நம்ம சிங்மிங். ஸோ இப்ப ஃபைனலா எல்லாரும் அவங்களோட நன்றிகளை நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக்கு சொல்லிடுவாங்க. அவரும் அதுக்கு பதிலுக்கு நன்றி சொன்ன உடனே எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம சோசோ மட்டும் வேகமா போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு போயிட்டு சொல்லும். சொன்ன உடனே நம்ம சியோல் சொல்லும், உனக்கு ஏதாவது ரெக்ரெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியான்னு. அதை கேட்ட உடனே நம்ம சோசோ இல்ல அப்படின்னு சொல்லுமா. சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்க இருந்து நடந்து போயிருவாங்க. இப்ப போறப்ப நம்ம பேக்சூன் சொல்லுவான், இத்தனை நாளா 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ்ல பொண்ணுங்க இல்லாம இருந்துச்சுங்க, இப்ப உனக்கு ஒரு பொண்ணே ஒரு ஜூனியரா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல பார்த்து சொல்லுவான். இருந்தாலும் அந்த பொண்ணை பத்தி உனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கான். ஏன்னா டேங்க் கிளான்ல இருந்து வர ஒரு பொண்ணு எப்படியும் வளர்ந்த ஒரு மாதிரி வித்தியாசமா வளர்ந்துருக்கும், மவுண்ட் வாசெக்ட அதால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம சியோல் சொல்லும், இல்ல மவுண்ட் வாசெக்ட பொறுத்த வரைக்கும் அதோட டிசிப்ளா மாறிட்டா எல்லாரும் ஒண்ணுதான். அந்த பொண்ணு டேங்க் கிளான்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை அது ஒழுங்கா மட்டும் பிஹேவ் பண்ணல, அந்த பொண்ணோட மண்டைய முதல்ல நான் தான் உடைப்பேன், சிங்மிங் உடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம சியோலும் நம்ம சிங்மிங் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருச்சு. இதே நேரத்துல நம்ம டேங்குனாக் அவங்க பொண்ணு சோசோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இப்ப போறாங்களே இவங்கள மாதிரி ஒரு ஆளுங்களை உன்னால சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல பார்க்கவே முடியாது, இவங்கள மாதிரி வேற உலகத்திலே வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நீயும் உன்னோட பெஸ்ட கொடுக்கணும். ஏன்னா இவங்களால இந்த சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல கூடிய சீக்கிரமே ஒரு புயலே வரப்போகுது, அந்த புயல்ல நீயும் சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம சோசோவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நானும் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாளா. சரி நம்ம எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும், வா நம்மளே போயிட்டு மவுண்ட் வாசெக்டோட மற்ற டிசிபிள்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்ப ஃபைனலா ஒரே ஒரு தடவை நம்ம டேங்குனாக் திரும்பி பார்ப்பாரு, போயிட்டு வாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் நம்ம சிங்மிங்கும் மற்றவங்களும் இந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்ட பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ இவங்க மூலமா தான் இவங்க யுனானுக்கு போக போறாங்க. அப்ப இந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்டோட லீடர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நீங்க இந்த துணியை மாத்திக்கோங்க, உங்க யூனிஃபார்ம்லாம் வேணாம், ஏன்னா இது நீங்க போற இடம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இடம், அந்த இடத்துல நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். ஏன் நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்மை பார்த்தே அவனுங்க பிரச்சனை பண்ணுவானுங்க, அவனுங்க யாருக்கும் சென்ட்ரல் பிளெயின்ஸே சுத்தமா பிடிக்காது, அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இந்த இதுக்கு மாத்திக்கோங்க, அப்படின்னா அட்லீஸ்ட் அவனுங்களை சமாளிக்க முடியும்னு சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம பேக்சூன் என்னமோ ஒத்துக்கிடுவான். ஒத்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான்,
இல்ல இது எல்லாம் ஓகே தான், ஆனா எங்க குரூப்லயும் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு எதேர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பேக் சூன், என்ன இவ்வளவு நேரம் ஆக்குற, சீக்கிரமா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடா நான் அந்த ட்ரெஸ்ஸை மொத்தமா மாத்தியே வச்சிருப்பான். இல்ல சரி அப்படின்னு நம்ம பேக் சூனும் சொல்லிக்கிடுவான். ஸோ இப்போ எல்லாரும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த யுனானுக்கு போற வழியில இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குமா, அதாவது ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவனாவது மாட்டினானா சும்மா விடவே மாட்டானுங்க. அதே மாதிரி இந்த யுனான் ஃபுல்லாவே சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் தான் அவனுங்களோட மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்றானுங்க. இவனுங்க கண்ட்ரோல் பண்றதுனாலயே சென்ட்ரல் பிளைன்ஸ் ஆளுங்களை இவனுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதான். கவர்மெண்ட் வேற இந்த யுனானை பெருசா கண்டுக்க மாட்டேங்குது. அந்த காரணத்தினாலேயே அவனுங்க எல்லாரும் அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்ட் லீடர் சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே நம்ம பேக் சூன் கேட்பான், கவர்மெண்ட் ஏன் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லும் போது, இந்த யுனானே மொத்தமா ஒரு வெற்றிடம் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்காக போயிட்டு சண்டை போட வேணாமேன்ட்டு தான் கவர்மெண்ட் தலையிடாம இருக்கானுங்களாம். அதுவே ஒரு சான்ஸா மாறினதுனால இந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல இருக்கிறதுலே பிரச்சனை யாருக்குன்னு தெரியுமா, மெர்ச்சன்ட்ஸ் ஆன எங்களுக்கு தான். இப்ப மட்டும் இந்த ட்ரிப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நாங்க இதுக்கப்புறம் யுனானுக்கே போக முடியாம போயிடும். அதனால உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க, நீங்க யாருன்றதை யாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்கன்னு சொல்லுவாரு. இப்ப இதை பத்தியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாங்கும் நம்ம பேக்சனும் இதை பத்தியெல்லாம் பேசுவாங்க. நம்ம சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல. ஆமா இதை நம்ம கவனமா ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நம்ம எப்பதான் போக போறோம் அப்படின்னு. யாரும் நம்ம பேக்சன் திரும்பி பார்த்தா, இந்த நிலைமையில போனா நம்ம எப்போ போய் யுனான சேர போறோம் அப்படின்னு நம்ம சிங்மிங் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப திரும்பி இந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்டோட லீடர் சொல்லுவாரு, ஒருவேளை ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்மளால அதை பார்த்துட்டு நம்மளால ஒழுங்கா போயிட முடியும். ஆனா இந்த இடத்துல ரோடெல்லாம் ஒழுங்காவே இருக்காது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு ரோடு போடவே வரவாண்டானுங்க. அப்படியே வந்தாலும் இந்த இடத்துல நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, இதுல நிறைய திருடனுங்க இருக்கானுங்களாம். அவனுங்க எல்லாரும் வரவனுங்களை போட்டு அடிச்சு அவனுங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிடறானுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் இந்த இடத்துக்கு ரோடு போடணும் அப்படின்றதே விட்டுருச்சு. அதனாலதான் நாங்களுமே நிறைய பாடி கார்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவங்க கூடவும் நிறைய பாடி கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. இவங்களோட நிலைமையை நம்ம பேக்சூன் புரிஞ்சுக்கிருவான், ஏன்னா இவங்களுக்குமே கஷ்டம் தான். ஆனா இதை புரிஞ்சுக்காத ஒரு ஆள் யாரு, நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, நம்ம ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கோம், இந்த நிலைமையில மட்டும் நம்ம போனோம், அடுத்த வருஷம் தான் நம்ம திரும்பியும் நம்ம செக்டுக்கே போவோம். அப்படி போற வரைக்கும் நம்ம செக்ட் லீடர் உயிரோட தான் இருப்பாரா, இல்ல நம்ம உயிரோட இருப்பாருன்னு வேண்டிக்கிருவோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே பேக்சூன் கத்துவான், ஏண்டா உன் வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தையே வராதாடா, ஏண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவர் நல்ல மனுஷன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி கொஞ்சம் அமைதியாயிரு, நம்மளால இதுல வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்சஸ் எல்லாமே லக்கேஜஸ கொண்டு வந்துகிட்டு இருக்கு, அதாவது இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு, நம்ம ஹார்சஸ் மேல ஏறி போறது அவ்வளவு பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிடுவான். நம்ம சிங்மிங், அப்படின்னா நம்ம வேணா ஹார்சஸ்க்கு பதிலாக இதை இழுத்துட்டு போவோமே, அப்ப இன்னும் சீக்கிரமா போயிடலாமான்னு சொல்லுவானா. எதுக்கு, நீ இப்படியே இழுத்துட்டு போறப்ப எவனாவது பார்த்து நம்மளை இங்கேயே பிளாக் பண்றதுக்கு, தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத, நம்ம இப்படியே போவோம், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றவானுங்க. அப்ப டக்குன்னு போயிட்டே இருந்தவங்க சடனா ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸ்டாப் ஆனாலே நம்ம சிங்மிங் கேட்பான், என்னங்க ஏங்க நின்னுட்டீங்க, இன்னும் நம்ம போலாமே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னோடனே அவர் சொல்லுவாரு, இல்லப்பா இங்க நம்ம தங்கி தான் ஆகணும், ஏன்னா இப்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஹார்சஸ் எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்கு, ஸோ இங்க தங்கிட்டு நம்ம திரும்பி நாளைக்கு காலையில கிளம்புவோம் அப்படின்றவாரு. நாளைக்கு காலையிலையா, இப்படியே போச்சுன்னா உண்மையிலே ஒரு வருஷம் ஆயிரும் போலயே நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப 4 பேருமே அலர்ட் ஆயிருவாங்க, ஏன்னா இவங்களை பாக்குறதுக்காக எவ்வளோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கான். இவன் வந்தவன் ஒரு குதிரையில வருவான். அவன் உடனே கேட்பான், யாருப்பா அது இந்த இடத்துல கேம்ப் போட பாக்குறது, நாங்க இங்க இருக்கோன்றது தெரியாதா என்ன, இந்த இடத்துல புலி இருக்கு, புலியோட கொகைக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் போடலாமா, நீங்க எல்லாரும் எங்களுக்கு பூச்சி மாதிரி, நீங்க உங்களோட கத்திய உரையில வைக்கிறது தான் நல்லது, ஏன்னா நீங்க மட்டும் வெளில எடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்பவே உங்க தலையை எடுத்து உங்க கையிலே கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே மிரட்டுவானுங்க. இப்ப இவனுங்க வந்ததை பார்த்துட்டு ஓரளவு எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு பீஸ் மட்டும் என்ன தெரியுமா பண்ணும், ஐயா திருடனுங்க வந்துட்டானுங்க சூப்பர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். நீங்க எல்லாரும் மவுண்டெயின்ஸ் திருடனுங்க தானே, எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் மவுண்டெயின் திருடனுங்கனா தான் இருப்பீங்க, இப்ப இவனுங்க எல்லாரும் நம்மள திருட தானே வந்திருக்கானுங்க, ஜாலி 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 அப்படின்னு நம்ம சிங்மிங் மட்டும் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே பேக்சூன் கேட்பா, ஏம்பா நீ ஏன்டா இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க, அவனுங்க நம்மள திருடங்க வந்திருக்கானுங்கடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. முக்கியமா ஜோகுல் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆவானா. உடனே நம்ம சிங்மிங், அட ஏன் சீனியர் நீங்க விடுங்க, அதெல்லாம் பண்ண தேவையில்ல,
இந்த மாதிரியான ஒரு நல்ல ஹார்சஸை நம்மளால எங்க போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதாவது இவன் சொல்றது ஹார்சஸ கிடையாது, அவங்க ஹார்சஸ கிடையாது, அந்த பேண்டிட்ஸையே, அந்த திருடனுங்களையே ஹார்சஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்றான். இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஹார்சஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? இவனுங்களே நம்மளை யுனான் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவானுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணுவானா. ஜம்ப் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் லக்கி அப்படின்னு கத்துவான். அவ்வளவுதான். அந்த பேண்டிட்டு கடைசியா பாக்குற ஒரு கையது. அதுக்கப்புறம் அவன் தரைய பார்த்து இந்த யுனானுக்கு வரைக்கும் இவனுங்களை இழுத்துட்டே போக வேண்டியதா இருக்கும். இதுதான் இவனோட நிலைமையா இருக்கும். சோ இதை இதுல காட்ட மாட்டாங்க. இது நாவல்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரப்போறது சீசன் 3ல. சோ அதை நான் சொன்னேன். அதுவும் நம்ம சிங்மிங் சும்மாலாம் கூட்டிட்டு போக மாட்டானா. போற வழியில அவனுங்களுக்கு கிராஸ் எல்லாம் கொடுப்பானா. இந்த நல்ல ஹார்ஸ் சாப்பிடு ஹார்ஸ் அப்படின்னு. அவனுங்களே ஏற்கனவே அந்த நிலைமைக்கு ஏன் வந்தானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் நம்ம சீசன் 3ல பார்ப்போம். இத்தோட இந்த சீசன் 2 முடியுது. சோ ஒரு வழியா இந்த ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட நம்ம இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்றோம். இப்ப இந்த ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நான் பிடிச்சது இந்த சென்ஸ் எதை சொல்றேன்னா, பிடிச்ச ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிங்மிங் சீசன் 1ஓட எண்ட்ல ஒன்னு பண்ணுவான். அதாவது அந்த சதன் எஜோட டிசிபிள்ஸ் எல்லாம் வருவானுங்க, செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ். அவனுங்களை தோக்கடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு டயலாகோட போகும். அந்த இது எனக்கு எந்த பிளானும் தேவையில்ல, ஏன்னா நான் தான் பிளானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிசிபிளை தோக்கடிச்ச உடனே அடுத்து அப்படின்னு சொல்லுவான்ல. உண்மையிலே அந்த மொமெண்ட் எனக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கிற ஒரு மொமெண்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் என்னோட வாய்ஸ்ல தான் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச மொமெண்ட் ஏதாவது இருக்கும்ல, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து சீசன் 3ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.